தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் நீரே கூடவே இருந்து வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும், ஆண்டவரே, மனம் திரும்பி இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஊண்ட கட்டப்படவும் எங்களோருக்கு உதவித்தாரும். மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடலின் 659 பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 659. பாவியாக இருந்த பொழுது நம்மை நேசித்து நமக்காக அவருடைய ஜீவனை தந்து நம்மை தேடி வந்த நம்முடைய தெய்வம் இயேசு, அவரை உயர்த்தி தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு என்ற பாடலை கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், அன்பே அவரின் பெயரா, அன்பே அவரின் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும், இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும், தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாடல் எண் 204 நாம் பாடுவோம். பாடல் எண் 204.
இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு எப்பொழுதுமே நம்மோடு இயேசு இருப்பதனால் நமக்கு எப்பொழுதுமே முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை. ஏதோ என் மேலோ ஏதோ உலக காரியங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, இயேசுவை நம்புகிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்க நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அஞ்சவோ கலங்கவோ தேவையில்லை என்பது தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரத்தியமான உண்மை. இப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்தவர்களாய், இந்த இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஒரு உண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை, கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார், வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகி பரந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெயகம்பீரமே உனக்குண்டே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெயகம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை
அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களில் எந்தன் இந்திய பங்கு கிடைத்திடுமே. நேர்த்தியான இடங்களில் எந்தன் நித்திய பங்கு கிடைத்திடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக பாடல் எண் 508 நாம் பாடுவோம். பாடல் எண் 508. நம்பினோரை அவருடைய கிருபை சூழ்ந்திடுதே என்று பாடினது போல நம் ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டத்திலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து நாம் நடக்கும் பொழுதும் எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபையே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அந்த பவுலுக்கு அந்த முட்கள் குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், என்னுடைய மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதுன்றது தான் ஒரு உண்மை. அப்படிப்பட்ட கிருபையை உணர்ந்தவர்களாய் ஒரு அந்த ஆண்டவருடைய கிருபையின் மேன்மை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் என்ற பாடலை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே முன் தீபமாய்வான். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய்வான்.
என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர் காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கடந்து வரும் பாதை எல்லாத்துலேயுமே அவர் நமக்கு நல்லவராகவே சர்வ வல்லவராகவே இருந்திருக்கிறார். அவருக்கு அந்த சூழ்நிலைகள் மாறாதிருக்கும் பொழுதும் அப்பொழுது நம்மை அவர் துதிக்கும் பொழுது ஒரு எரிகோ மதில் போல துன்பமோ சூழ்நிலைகளோ வரும் பொழுது அதை துதிக்கும் பொழுது அந்த மதிலெல்லாம் இடிந்து போகும்படியாக கர்த்தர் ஒரு வெற்றியின் பாதையில் நம்ம நடத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க அவர் மத்தியில் வாசமாக இருக்க அப்படி நம்ம ஆண்டவரை உயர்த்தி இம்மட்டும் கிருபை தந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி நம்ம எல்லோரும் ஆண்டவரை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா நீர் நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உண்மை அன்புகிறீர், எங்களுக்கோ ஆண்டவரே நடக்கிற காரியங்கள் எல்லாமே அப்பா சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நீங்கள் நடத்துறீங்க, அதற்காக நன்றி. எல்லா பாதையின் முடிவை பார்க்கும் பொழுது நன்றி நன்றி என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றுமே எங்கள் வாயில் இல்லைப்பா. அப்படிப்பட்ட நல்லவராகவே எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்களே, நன்றி. உங்களுடைய அன்பை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது எங்கள் கண்களை திறக்கிறீங்களே, அதற்காக நன்றி. மனுஷீகத்தை எங்கள் இடத்துலேருந்து கலைந்து அப்பா தெய்வ அன்பின் பாதையில் எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி வந்த பாதையிலே திரும்பி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். எங்களை ரத்தத்தினால கழுவி எங்கள் நீதிமானாக்கின நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஆராதிக்கிறதுக்கும் துதிப்பதற்கும் எங்களை தகுதிப்படுத்தின நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. நம்முடைய மேல் கொண்ட விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பிரயாணத்தில் நாங்கள் நடக்கிறோமே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பினோர் எந்த நேரத்திலையும் ஆண்டவரே மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறதப்பா. நீங்கள் முடிவு வரைந்து எங்களை நடத்துவீங்க, அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் அந்த துதிகளையும் நன்றிகளையும் ஏற்போம். ஆண்டவர் இயேசு தம்முடைய கொல்கத்தாவுடைய பயணத்தை துவக்குவதற்கு முன் he was in Gethsemane, ஒரு கெத்செமனேயில் இருந்தார். தட் ப்ரேயர் அந்த கெத்செமனேயில் இருந்த அவருடைய ஜெபம் என்பது that's a wonderful thing. அவர் ஏற்கனவே அந்த வியாகுலப்பட்டு தான் நாங்கள் கெத்செமனேயில் ஜெபிப்பதை போல் அங்கே தோன்றினாலும் வியாகுலம் ஒன்றும் இந்த மண்ணுலக காரியங்களுக்குரிய கஷ்டத்தினாலோ வேதனையினாலோ அல்லவே அல்ல. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அதை நாம் நன்றாய் விளங்கி இருக்க வேண்டும். ஆகவே தேர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். அவர் ஜெபித்ததெல்லாம் அவர் உடனே அங்கே கிடைத்தது. 3 முறை அவர் ஜெபம் செய்தார். 3 முறை ஜெபத்திற்கு பிறகு இந்த ஏஞ்சல் கேம், தூதன் வந்தான். வந்து ஸ்ட்ரென்தன்டியும் அவரை பலப்படுத்தினான். என்கரேஜ்டியும் அவரை உற்சாகப்படுத்தினான். ஹி பிளஸ்டியும் ஆசீர்வதித்தான். ஹி brought the blessing of God. என்னுடைய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை வாழ்க என்று தூதன் சொல்வதைப் போலவே ஹி brought the blessing. அவன் பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்து அவர் மீது ஒட்டினான். அண்டு பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான். துன்ப நேரத்தில் உள்ள மிகப்பெரிய வாழ்க்கையின் பங்கு என்னவென்று சொன்னால், ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட், இதனுடைய கிருபையை பெறுவதும். உன் பலவீனத்திலே இந்த பலன் இருக்கிறதே, இந்த கிருபையின் பலன், தட் இஸ் இனஃப் ஃபார் யூ, உனக்கு சொல்லுவதும் ஐயே அந்த பங்கு தான். இஸ் அ ஹீரோய்க்கு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு ஹீரோவாய் வாழ்கின்ற கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே அதுதான். மற்றதெல்லாம் இந்த புறஜாதிகள் கொண்டாடுகின்ற அது ஏழுமலையான் கொடுப்பதோ அல்லது அந்த பூஜை கொடுப்பதோ இந்த வரம் கொடுப்பதோ அல்லது இந்த கிறிஸ்தவத்தை பேரில் வேறொரு இயேசுவை வைத்து உருட்டி பிரட்டி இன்னமும் மண்ணுக்குரியதை போலவே வாழ்ந்து கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கையை ஜீசஸ் ஹேட்ஸ் இட். இயேசு வெறுக்கிறார். இட் டசன்ட் லைக் இட். அது ஒரு நாளும் அவர் விரும்பினதே இல்லை. அதனை பின்பாங்க அவ்வளவு திரளான அந்த ஜனங்களை பார்த்து எந்த ஒரு இந்த காலத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர்களை பார்த்து என்ன உணவுக்காகவும் உடைக்காகவும் உலக வாழ்க்கையினுடைய ஜீவனுக்காகவும் என்னை பின்பற்றீர்களோ என்னது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கம்பீரம் பண்ணினாரே. சாதாரணமாக எதை பேசவில்லை. வாங்கள் வாருங்கள் இருந்து விட்டு போங்கள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூட சொல்லவில்லை. வெட்டொன்றும் துண்டொன்றுமாய் அவர் பேசினாரே பாருங்கள். தொடர்ந்து பின்பற்றி வந்ததெல்லாம் இவர்கள் இந்த அழிந்து போகிற இந்த வாழ்க்கைக்காகவே. அழிந்து போகிற போஜனம் என்றால் இந்த உலகத்தில் எல்லாம் இந்த ஒருஜான் வயிறு என்று சொல்லுவான். அல்லது எல்லாம் இதுக்காகத்தானேயா நாங்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் தெரியுமா? எல்லாம் இந்த ஒருஜான் வயிறு தான் என்று சொல்கிறதை இந்த சபையிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். சோறு போடுமா சபை? எங்களுக்கு சோறு போடுவதற்கு அங்கே இருக்கிறது வேலை, ஆகையால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்குத்தான் போவோம் என்று சொன்ன சில கூற்று சொன்னவர் ஒரு குழுவே இங்கே இருந்தது. அதை நம்பி ஒரு கூட்டமே பின்னால் சென்றது. அதுபோன்ற ஒரு இந்த மண்ணுக்குரிய காரியத்தை இயேசு வெகுவாய் கண்டித்தார். யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, என்னை பின்பற்ற விரும்புகிறீர்களாம், ஐ லிவ் எ லைஃப், ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். என்ன வாழ்க்கை என்று தெரியுமா? இட் இஸ் நாட் ஆர்டினரி லைஃப், இட் இஸ் எ லைஃப் ஃப்ரம் அபவ், வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவன். இந்த அப்பத்தை கீழே பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கண்களை ஏறிடுங்கள்,
சும்மாவே அநேகர் பாடிக்கொண்டே இருப்பார். கண்களை ஏறெடுப்பே என்று பாடிவிட்டு என்றே ஏறெடுத்தார்கள். என்றும் அவர்கள் பரத்தை நோக்கி பார்த்தது இல்லை. மண்ணுக்குரிய ஜீவனைத்தான் நம்பி வாழ்ந்தார்கள். அதுபோன்றவர்களை காட் ஹேட்டின், தேவன் வெறுக்கிறார். இவர்கள் உணவுக்காக என்னை கோபப்படுத்தினவர்கள், அது இல்லை இது இல்லை என்று கிடைத்தால் சந்தோஷம். பள்ளியில் கறியை அவர்கள் மென்று தின்று அவர்கள் சாப்பிட்டு ராஜ போஜனத்தை புசிக்கிறதை போல் எண்ணிக்கொண்டிருந்ததை பார்த்து கர்த்தர் அவர்கள் கோபம் கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மண்ணிலே கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், விரும்பியதெல்லாம் வாங்க வேண்டும், ஒரு தொந்தரமும் வந்துவிடக்கூடாது. ஜீவியம் அப்படி அப்பழுக்கற்றதாய் ஒரு சிறு பாதிப்பாகி ஒரு சுகவீனம் கூட எனக்கு வந்துவிடக்கூடாது. சுயனம் வந்தால் ஏன் சுயனம் வந்தது என்று அவரை நான் கேட்க வேண்டும். ஏன் தண்ணி இல்லை, ஏன் எனக்கு அப்பம் இல்லை, ஏன் எனக்கு இறைச்சி இல்லை, ஏன் நான் நினைத்தது கிடைக்கவில்லை என்றெல்லாம் கேட்க வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்கின்ற மக்களை அவ்வளவு வருடங்களுக்கு முன்பு இயேசு பிறப்பதற்கு 2000 வருடங்கள் தாண்டிவிட்டது. 6000 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை விளக்கி சொன்னது புரிவதில்லையா? அதை நாம் பல்வேறு ரூபத்திலே இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதும் நாம் அறிவதில்லையா? அவர் ஓப்பனாகவே அவர் சொல்லி, அன்று அவர்கள் வனாந்திரத்தில் என்னை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் இல்லை, அவர்கள் இளைப்பாறுதல் என்றும் தருவதில்லை என்று கர்த்தருடைய பேரில் ஆணையிட்டு சொன்னேன். அவர்கள் சாப்பிட்டால் நல்ல இளைப்பார் என்று எண்ணினதை என்னத்தை தின்றாலும் உங்களுக்கு இளைப்பாறல் வரப்போவதில்லை. த ரெஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். நான் தருவதில்லை உனக்கு இளைப்பாறல், நான் தருவேன் என்ற எண்ணினாய், நான் தரமாட்டேன். கோபத்தில் சொல்கிறேன், ஆணையிட்டு சொல்கிறேன், பரத்திலிருந்து நான் தருவதை ஒன்றும் உனக்கு தரமாட்டேன். என் இளைப்பாறல் உன் நெஞ்சில் இருப்பதில்லை. எப்படியெல்லாம் அவர் இந்த வேதத்திலே கூறப்பட்டு அந்த எவரே அந்த ஆக்கியோன் குமுறி போய் அதையெல்லாம் அந்த வார்த்தைகளை எழுதி, இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். இது போன்ற ஒரு ஆச்சரியத்தை நம் தேவன் வரையறுத்து வைத்தாரே பாருங்கள். அதை எத்தனை பேர் கண்டார்கள்? எத்தனை பேர் கண்டு அவர்கள் சபையிலே அவர்கள் செழித்து வாழ்கிறார்கள்? எத்தனை பேர் கண்டு அவர்கள் உற்சாகமான கிறிஸ்தவ ஜீவியத்தை பெற்றிருக்கிறார்கள்? எத்தனை பேர் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள்? எத்தனை பேர் எல்லா மனுஷருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள்? எல்லாம் முறுமுறுப்பும் குறை சொல்லும் மண்ணுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஜீவியத்தை இயேசு வெறுக்கிறார். ஆகவே கொல்கொதா ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்பாக அங்கே கெத்செமனேயில் அவர் கேட்டது என்ன தெரியுமா? அது என்ன கொல்கொதா, என்ன எப்படி அவன் அடிப்பான், எப்படி அவன் மிளாறு கொண்டு அவன் தாக்குவான், எப்படி அவன் ட்ரெஸ்ஸை உரிப்பான், அவரை கேலி பண்ணுவான், பகடி பண்ணுவான், உதட்டை பிதுக்கி தலையை துதுக்கி நிந்தனைகளை அவன் கொட்டப் போகிறான். இட் டசன்ட் பாதர். அதெல்லாம் ஒரு விலைக்கு கேட்கவும் இல்லை, ஏன் இப்படி நடந்ததா என்றெல்லாம் அவர் ஒன் பை ஒன்னாக அதில் விவரித்து அவர் சொல்லவும் வரவும் இல்லை. ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை. அவர் அதற்கு பதிலாக வியாகுலப்பட்டு கேட்டதெல்லாம் the grace of God, தேவனுடைய கிருபை, தி ஸ்ட்ரென்த் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை, அவர் கரத்திலிருந்து வருகின்ற அந்த கிரேஸ் இருக்கிறதே, அதுவே எல்லாம் போதும் என்று பவுலுக்கு சொன்னவர் தன்னுடைய தாசனுக்கு அந்த பிதாவானது சொல்லாமலாக இருப்பார். தன்னுடைய தாசனாகிய ஆண்டவருக்கும் தன்னுடைய ஆண்டவராகி தன்னுடைய சொந்த தாசனுக்கும் அதைத்தான் அவர் சொன்னார். தட் இஸ் இனஃப், உனக்கு போதும். He sent the angel, தூதனை அனுப்பினார். not ordinary angel, the one who brought the power of God, வல்லமையை கொண்டு வருகின்ற ஒரு ஏஞ்சல். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மில் இத்தனை வாட்ஸ் தான் ஓடும், ஆனால் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது, பெரிய ஒரு உருட்டு கம்பியில் வைத்து போயிரு கரண்ட், அதில் பல லட்சம் வாட்ஸ் உள்ள இது ஓடும். அதுபோல் அவருடைய தன் தாசனுக்கு
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டிக்கு தனக்கு பிரியமாய் வந்த இது நேசகுமாரன் என்று சொன்னவனுக்கு சொகுசை தர வரவில்லை, வேறொன்றை தந்தார். அந்த பவுலுக்கு அவர் சரி முல்லை எடுத்து விட்டு போயிரேன், கொஞ்சம் முல்லை எடுத்து விட்டு போகவில்லை. அந்த முல்லை எடுத்து அந்த பையனை கூப்பிட்டு இல்லை இந்த பிரதரை கூப்பிட்டு ஜோயல் போய் முல்லை எடுனா கூட எடுத்து விட்டு போயிருப்பான். அதை அவர் செய்தார். மண்ணுக்குரிய மாந்தர்கள் செய்வார்கள், மண்ணுக்குரிய லோக தெய்வங்கள் அதை செய்யும். மண்ணை தெய்வமாய் வணங்குகின்ற யெகோவா என்று வாழ்கிறார்களே, அதற்கு அவர்களுக்கு போதும். தட் இஸ் யூஸ்லெஸ் திங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. He said, அவர் சொன்னார், மை கிரேஸ் ஐ கிவ் யூ, என் கிருபை உனக்கு தருகிறேன். தட் இஸ் இனஃப் ஃபார் யூ, அது போதும். உன் பலவீனத்திலே இந்த பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். பர்ஃபெக்ட். அந்த பவர் ஆஃப் காட் என்று சொல்வது இட் கம்ஸ் ஃப்ரம் அபவ், புறத்திலிருந்து வருவதை கெத்செமனேயிலே பெற்றுதான் கொல்கொதாவுக்கு அவர் ஏறினார். கெத்செமனேயில் அவர் கேட்டதும் அதுதான். மரணத்திலிருந்து தப்பியும் என்று அவர் கேட்டார். இந்த மரணம் எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவர் கேட்டார். ஒன்றில்லை, இரண்டில்லை, 5 முறை அவர் தன்னுடைய சீசர்களுக்கு முன்பே அவர் சொன்னார், மனுஷகுமாரன் இந்த வேதபாரர்களாலும் மூப்பர்களாலும் பரிசேயர்களாலும் இந்த த ஹைப்ரீஸ், இந்த ஹைப்ரீஸ்னாலும் பிரதான ஆசாரிகளாலும் துன்பப்படுவார். சாதாரணமான துன்பம் அல்ல, இட் இஸ் a ஸ்பிரிச்சுவல் பீப்புள். மற்றவர்களை கல்லறிந்தால் என்னமோ தப்பு செய்திருக்கிறார் என்று எண்ணலாம். இவரோ ஆவிக்குரிய மக்களால், ஆவிக்குரியலே போல் அவர்கள் அன்று வாழ்ந்த அந்த யூத ஜனங்களுக்கு தலைவர்களாக இருந்தவர்களை வைத்து அடைந்த துன்பம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துன்பம். எருசலேம் வாசிகளே கண்டு, சரிதான், கூட நிற்பது யார்? ஓ, இந்த ஹைப்ரீஸ், இந்த பிரதான ஆசாரியனா? ஓ, இந்த மூப்பரெல்லாம் அங்கே தான் இருக்கிறார்களா? அடடே, அங்கே இவர்கள் பரிசேயர்கள் மூலம் அங்கே இருக்கிறார்கள், ஒரு பாக்கி இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த பிலாத்து விட கவர்னர் விட கை கழுவி விட்டு போய்விட்டான். சரிதான், இவனை தான் சிலர் அறிய வேண்டும். திருடன், அவனை வெளியே விடுங்கள், பிரபாசை வெளியே விடுங்கள் என்று கேட்டார்களே. அதுபோன்ற ஒரு பகுதியை ஆண்டவர் சந்திக்க வேண்டியிருந்ததை எல்லோ உலக மக்கள், எருசலேம் வாசிகள் முழுவதும் அவனை விடுவியும் இவனை அறையும் என்று கூக்குரல் துணித்ததை, அதெல்லாம் இயேசு அதை பொருட்படுத்தினாரா? அல்ல. அவர் கேட்டதெல்லாம் கிரேஸ் ஆஃப் காட். கெத்செமனேயிலே அந்த கிரேஸ் ஆஃப் காட் பெற்ற பிறகுதான் தி ஏஞ்சல் கேம் வித் பவர்ஃபுல், நாட் ஆர்டினரி ஏஞ்சல். ஏஞ்சலில் பலர் உண்டு. பிரதான ஏஞ்சல், கர்த்தருடைய தூதன் என்று யோசுவாவுக்கு முன்பாக நின்று அவன் உருவின பட்டயத்தோடு நின்ற பொழுது, ஐ ஆம் தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் பொழுது, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று சொல்லும் பொழுது தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். தேர் ஏஞ்சல்ஸ் என்பது வேறு, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று சொல்வது என்பது வேறு. தேர் க்ளோஸ் பை, அவர் அருகில் உள்ளவர்கள். ஆர்கேஞ்சல் என்று இருக்கிறார்கள். பிரதான தூதன் மீகாவேல், மைக்கேல் என்றும், மைக்கேல், கேப்ரியல் அண்டு இந்த வீழ்ச்சி அடைந்த அந்த லூசிஃபர், they were called archangels. They were very, very closer, quick, immediate. அந்த கட்டளைகளுக்கெல்லாம் பறந்து சென்று தூதர்களோடு சென்று காரியங்களை சாதிப்பவர்கள். நான் கட்டளையிட்டிருந்தால் லெகியோன் அளவு அந்த தூதர்கள் வந்திருந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பேர்களுக்கும் ஒரு படைத்தலைவன் போல் ஒருவன் வருவான். அந்த ஆர்கேஞ்சல் வந்து நின்று அந்த 24,000 தூதர்களை கொண்டு வந்து அழித்திருப்பான். ஐ காட் தட் அத்தாரிட்டி, பட் ஐ டிடன்ட் டூ தட். அதை நான் செய்து காட்டவா இந்த பூமியிலே வந்தேன். உடனே அதை செய்து காண்பித்த பிறகு இந்த உலக மாதர் முழுவதும் எனக்கும் அப்படி ஒரு படை வேண்டும் என்று கேட்பதற்கா, தி யூஸ்லெஸ் கிறிஸ்டின் லைஃபை வாழ்வதற்காக நான் காட்டுவதற்கு இங்கே நான் வந்தேன் அல்ல. ஆகவே when Jesus prayed in the Gethsemane, கெத்செமனேயில் அவர்
ஜெபம் செய்த பொழுது he prayed for the grace of God. He did not pray for him. தனக்காக ஜெபித்ததில்லை. ஒரு ஆங்கில பாடலில் ஒன்று உண்டு, Lord, you never prayed for yourself, you prayed for us. எங்களுக்காகவே ஜெபித்தீர். அதுதான் அவர் செய்ய தெரியுமே அல்லாமல் அவர் பிறருக்காக உள்ள பிறர் என்று வாழ்ந்தாரே ஒரு வாழ்க்கை. சும்மா வாழ முடியும்? உங்கள் ஜீவி காலத்தில் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டால் பிறருக்காக அக்கறை எடுத்து பாருங்கள். அதில் உள்ள ஆழம் எங்கே போகிறது என்று பாருங்கள். களமெல்லாம் பிறர் என்று வாழ்ந்தவனுக்கு தானேயா பிறரை குறித்து அக்கறை உண்டாகும். சும்மா தனக்காக வாழுகின்ற ஒரு மனுஷன் இயேசு தனக்காக வாழவில்லை என்பதை ஏனோதானோ என்ற காலிலே போல் மிதித்துவிட்டு இட்ஸ் எ ட்ரெஷர் ஃப்ரம் காட், தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஐ ஷுட் நாட் லீவ் ஃபார் மை செல்ஃப், எனக்காக வாழக்கூடாது என்ற எண்ணம் என்று இருக்கிறதே, சும்மா ஒன்றும் வருவதில்லை. ஒரு நோயை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அனீசியாவோ ஏதோ ஒரு ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் பேர் உண்டு. ஒரு அம்மையார் ஒன்றை என்ன செய்தார்களோ அதுவே தான் திரும்ப வரும். 90 வயது 95 வயது என்று எண்ணுகிறேன் உள்ள ஒரு அம்மையாருடைய பெயரெல்லாம் எனக்கு தெரியும். பரலோக பொக்கிஷங்களிலே பெயரை வைத்து ஒரு அந்த 36 வருடங்களுக்கு முன்பாக உள்ள பரலோக பொக்கிஷங்களை போட்டிருக்கிறோம். அந்த அம்மையார் அவர்கள் அது என்ன நோய் என்றால் தன்னை மறந்து தன்னுடைய நினைவெல்லாம் இழந்து வாட் வாஸ் ஸ்டோர்ட் இன் தட் சப்கான்ஷியஸ்னஸ், பிற்காலங்களே வாழ்ந்த அந்த வாழ்க்கை சப்கான்ஷியஸ் இருப்பதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் பேசுவார்கள். ஆகவே அவர்கள் அந்த வயதான அம்மாவை பார்க்க போகிற பொழுது அந்த அம்மையார் சொல்வதெல்லாம், வாருங்கள், சாப்பிட்டீங்களா, பசிக்குதா, சும்மா உட்காருங்கள் என்ற அன்பான மொழிகளை சொல்வதை கேட்டு அநேகர் சொன்னதெல்லாம், உங்களை ஆறுதல் படுத்த வந்தோம், எங்களை ஆறுதல் படுத்தி விட்டீர்களே, நன்றி அம்மா என்று சொல்லிவிட்டு போவார்களாம். அதுபோல் அந்த மெய்யான அந்த கன்சர்னை வாழ்ந்திருக்க வேண்டும் ஐயா. சும்மா ஒன்றும் வருவதில்லை, ஏனோ தானோ என்று வருவதில்லை. ஆவிக்குரிய கனி என்றுதான் எழுதியிருக்கிறது இல்லாமல் மாம்சத்தினுடைய கிரிகள் டமால் என்று வெளியிடுதா, அது அல்ல. திடீர் தப்பில் அன்பை காட்டிவிட முடியுமா? திடீர் இருந்தாலும் பிறர் மீது பாசம் காட்டிவிட முடியுமா? திடீர் இருந்தாப்பில் நீங்கள் சபையை நேசித்து விட முடியுமா? திடீர் தமிழ் தியாகம் செய்துவிட முடியுமா? திடீர் என்று நீங்கள் ஏதோ கொடுக்குறோம் என்று கொடுத்துவிட முடியுமா? யூ ஷுட் ஹேவ் லீவ்டு தட் லைஃப், அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் ஐயா. திஸ் இஸ் ஓப்பன் இன் நியூ அண்ட் லிவிங் வே, நாட் திஸ் ஓல்டு லைஃப் ஆஃப் எர்த்லி லைஃப், இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கையே அல்ல. ஆகவே இயேசு அந்த கெத்செமனேயிலே he got it பெற்றார். The தூதன் பவர்ஃபுல் ஏஞ்சல், he brought that transformer, பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள கொண்டு வந்த வல்லமை சாதாரண வோல்ட் அல்ல. இந்த உலகம் மாந்தர்களுக்கு கணக்கு பார்க்க முடியாத உலகத்திற்கே வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வாட்ஸை கொண்டு வந்து கொடுத்து he strengthened him, அவரை பலப்படுத்தினான். That is really wonderful. Do you want that life? You want இந்த வாழ்க்கையை விரும்பியிருக்கிறீர்களா? மேபி யூ ஆர் டிலேடு, நீங்கள் டிலே ஆனால் கூட 6ஆம் மணி வேளையில் வந்தவன் பேசுவதை கேட்டு நம்மால் முடியாதப்பா என்று எண்ணாதீர்கள். அறிவு 9th hour 9ஆம் மணி வேளையிலையாவது உணர்வு உண்டானதா? யூ ஹேவ் த ஹோப் தேட், உங்களுக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் 9th hour. நோ அதுவும் கூட போய்விட்டதே ஐயா. ஐ எம் த 11th hour now. பரவாயில்லை, முடியவில்லையே, இன்னும் 1 hour இருக்கிறது. உயிரை கொடுத்தாவது இந்த 1 hourல நீ அந்த எஜமானுக்கு பிரியமாய் நீ உன்னுடைய காரியங்களின் நேரத்தை ஒரு செகண்டு கூட வீணாக்காமல் செய்துவிடப்பா என்றும் ஆண்டவர் கூறுகிறாரே பாருங்கள். அப்படி இருந்திருக்க வேண்டும் ஒரு சபை. இதெல்லாம் நம்மால் முடியாது, இது என்ன வாழ்க்கை என்று எண்ணிவிட்டு போய்விடாதுங்கள். பிள்ளைக்குரிய அப்பத்தை கொண்டு போய் என்னமோ நாய்களுக்குரியது என்று தூக்கிவிட்டு போகிற ஜனத்தை போல தான் இன்றைய உள்ள நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அதுபோன்று வாழ்ந்து ஏமாந்து போகாதீர்கள். த ப்ரெஷியஸ் கிறிஸ்டியன் லைஃப், அற்புதமான
அந்த விலையேறு பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை துச்சமென மதித்து வாழ்கின்ற மக்களை கண் முன்னாலேயே நான் பார்க்கும் பொழுது ஐ ஃபீல் வெரி 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 சாரி. அவருடைய திறமை ஒன்று இருக்கட்டும், அவருடைய வரம் என்று ஒன்று இருக்கட்டும், அவர்கள் செய்கின்ற ஏதோ ஒன்று இருந்துவிட்டு போகட்டுமே, எதுவாக இருந்தாலும் என்ன, they don't live for God. தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழ்கின்ற அந்த அடைக்கலான் குருவை, ஒரு காசுக்கு அந்த 2 அடைக்கலான் குறியை விற்று போட்டவனை போல் இருக்க வேண்டும். தன் முழு ஜீவியத்தையும் அந்த 2 அடைக்கலான் குறியை விற்றதை போல் விற்றுவிட்டு அதில் ஒன்றாயிலும் என் அனுமதி இல்லாமல் என்ன செய்வதில்லை, விடுவதில்லை. ஏனென்றால் திஸ் இஸ் மை ஓன், விற்று போட்டவன் என்ற ஆண்டவருக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே ஒரு சரீரம் தனக்கு உண்டானது என்று அறிந்த அடுத்த கணமே இயேசு அதைத்தான் சொன்னார். பிதாவே, எதை நீர் கேட்டீர்? காசா கேட்டீர்? காணிக்கை கேட்டீரா? அல்லது என்னுடைய ஊழியத்தை கேட்டீரா? என்னுடைய சம்பாத்தியத்தை கேட்டீரா? நான் ஊர் புகழிலே நான் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டீரா? பட்டம் படிப்பெல்லாம் படித்து புகழ் ஏணி ஏறி அங்கே கொடிபறக்க வேண்டும் என்ற நீர் கேட்டீர்? நோ, நீ எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன். என்ன காணிக்கை கேட்டாலும் கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து என்னுடைய பட்டங்கள் பதவிகள் பங்களாக்கள் எல்லாம் கொண்டு வந்து படைத்திருப்பேன். நோ, நீர் கேட்டதெல்லாம் இந்த சரீரம் அல்லவோ. ஐ வில் ஆஃபர் திஸ் பாடி, இந்த சரீரத்தை உமக்கு ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்தாரே பாருங்கள். அதுபோன்று நிஜமாகவே ஒப்படைத்தது உண்டோ? நிஜமாக ஒப்படைத்து உண்டோ சிஸ்டர்ஸ்? நிஜமாக ஒப்படைத்து உண்டோ பிரதர்ஸ்? யூ வுட் ஹவ் டன் தட் ஒன்ஸ். ஒரு முறை செய்திருந்தால், அது உண்மையாக இருந்தால், ஐ டெல் யூ another சீக்ரெட், பல முறை ஒப்படைத்திருப்பீர்கள். when there is a shake there, இந்த உலகத்தில் உள்ள ஒரு அசைவு உண்டாகும் பொழுது, ஏதோ ஒன்று கொஞ்சம் நஷ்டம் உண்டாகும் பொழுது, ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டங்கள் உண்டாகும் பொழுது, ஒரு அவமானம் உண்டாகும் பொழுது, பெரிய ஒரு நிந்தை உண்டாகும் பொழுது, யூ வில் பி ஷேக்கன் தேர். யூ வில் ரன் டு யுவர் ஆல்டர், ஓடி சென்று, அது உங்களுடைய மேல் வீடோ அல்லது உங்களுடைய பாத்ரூமோ அல்லது உங்களுடைய வனாந்திரமோ அல்லது உங்கள் ஓப்பன் பிளேஸான ஒரு ஸ்தலமோ ஓடி சென்று வழக்கமாய் செல்கின்ற அந்த ஜெபத்திற்கு முன்பாய் சென்று அப்படியே சாஷ்டாங்கமாய் பணிந்து என்னை மீண்டும் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. ஐ வில் டெடிகேட் மை செல்ஃப் அகைன் 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 என்று. எனக்கு எத்தனை அகைன் உண்டானது? ஐ டோன்ட் நோ, so many agains, maybe few hundred, சிலவர் 100 இருக்கலாமோ, இருக்கலாம், அதை விட கூட இருந்தாலும் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் so many times I rededicated myself because that is my life, that is my Christianity, that is my treasure, that is my everything. Without that dedication, this life is waste. This life is useless. கர்வழிந்த பிண்டம் போல் கூட இருந்துவிட்டு போயிருந்திருக்கலாம். இறைவா, உடைய இரக்கம் என்னை விட்டு போக வேண்டாம் என்று யோபு கேட்டானே பாருங்கள். தெய்வத்தை இரக்கத்தை விட்டுவிட்டு கோடீஸ்வரனாக இருந்த என்ன பிரயோஜனம்? அதற்கு வாழாமலே இருந்திருக்கலாம். என் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் பொழுது வருகின்ற நேரத்திலேயே அந்த கரு கலைந்து விட்டது, அழிந்து குப்பை தொட்டிலே போய்விட்டது என்று இருந்தால் நலமாக இருந்திருக்குமே என்று கேட்டான். டோன்ட் யூ ஃபீல் தேட் சீரியஸ்னஸ்? அது போன்ற சீரியஸை நீங்கள் உணரவில்லையா? திஸ் லைஃப் வுட் பிகம் எ வேஸ்ட் ஃபார் யூ, 100% வேஸ்ட். வி டோன்ட் லீவ் ஃபார் காட். தேவனுக்காக நீங்கள் வாழ நீங்கள் இல்லை என்றால், அர்ப்பணம் இல்லை என்றால், வாட் எவர் யூ ஹேவ் இஸ் யூஸ்லெஸ். ஆஸ்க் மீ, என்னை கேட்டு பாருங்கள். I will tell you, I will openly announce that whatever I have, anything is useless. Then what is usefulness? Only God. God and me. God மேன்மை என்று சொல்லிவிட்டு போவதற்கா? நானும் அவரும் என்று இருக்க வேண்டும். என் ஜீவனை நான் கொடுக்கிறபடினால் பிதா என் மீது அன்பாக இருக்கிறார் என்று இயேசு அந்த யோவான் 10 சொன்னாரே. Because I offer my whole life, He loves me. நீங்களாவது God loves me.
God loves me. God is a loving God. What a wonderful God என்று சொல்வதை அவர் கேட்க விரும்பினார். How God loves everyone. After you became a child of God, என்னுடைய பிள்ளையை மாறின பிறகு, not that you say, wonderful God, oh loving God, ஆண்டவரே என்னை தாயின் கர்ப்பத்திலே கண்டறிந்து அல்லோ ஐயோ ஓ கர்த்தாவே என்றெல்லாம் இந்த புகழ்ச்சியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஐயா. கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசுவை போல் நான் என் ஜீவனை கொடுத்தபடியால் பிதா என் மீது அன்பாக இருக்கிறார். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவே, இந்த அன்பு இவர்களுக்கும் போய் சேர வேண்டும். இவர்களும் உம்மை போல் உலகத்தார் அல்ல என்று அறிக்கை செய்ய வேண்டும். உமக்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டும். எங்களுடையவையெல்லாம் உம்முடையவைகள் என்று அவர்கள் போற்றியிருந்திருக்க வேண்டும். தன்னுடையவைகள் என்று எதையும் பிடித்து கொண்டு வாழாதவர்களாய் இருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே ஃபாதர், ஆஸ் யூ லவ்ட் மீ, என்னை நேசித்ததைப் போலவே இவர்களை நேசிக்கிறீர் என்பதை இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர் அறியட்டும் என்று சவால் விட்டார். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? கர்த்தாவே, லெட் மீ பி லைக் தட், நான் அப்படி அறிய வைக்கிறவனாய் வாழ வேண்டும். தெய்வம் என்னை நேசிக்கிறார். தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. மை ஃபாதர் லவ்ஸ் மீ, சன் லவ்ஸ் ஹிம். நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அந்த ஸ்லாக்கியம் ஒன்று இருக்கிறதே, அதையெல்லாம் துச்சம் என்று மதிப்பதற்காகவா நாம் சபை கூடி வர வேண்டும்? அதையெல்லாம் துச்சம் என்று மதித்து ஏனோ தானே என்று கேட்டுவிட்டு ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் போவதை பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டு அவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன், எங்களை காது இல்லாமல் இருக்கிறது. கேட்டோம், என் வசனத்தை கேட்டும் அதை கைக்கொள்ளாதவர்கள் மணலில்தான் வீடை கட்டுவார்கள், அல்லாமல் கண்மலையாகிய கிறிஸ்துவை வீடு கட்டவும் மாட்டார்கள். இரண்டாவது பகுதியும் கேட்டீர்களோ? கேட்டோம். எல்லா செய்தியும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது விட்டால் கூட பிரசங்கம் தூள் பறக்கும். போய் தனியாக சபை என்று அமைக்க போவது கூட எனக்கு இப்பொழுது தெம்பு வந்து விட்டது. கர்த்தருடைய அழைப்பாவது அபிஷேகமாவது அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும், ரெண்டாவதாக இருக்கட்டும். நான் போய் சபை நானே கட்டிவிடுவேன் என்று ஒரு பாபிலோனியோ அல்லது நேச்சார் கட்டின அவனுடைய நான் கட்டின இந்த அரண்மனை அல்லவோ என்று ஏதாவது மண்ணால் கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை போய் இங்கே கட்ட தொடங்கக்கூட அவர்களுக்கு முடியும். கேட்டாரலாம், கேட்டதெல்லாம் விளங்கி விட்டதாம். புதுதாக அவர்கள் கேட்டு வைத்திருக்கிறாரலாம். அதே அவர் கேட்டார், என் வார்த்தைகளை கேட்டு, வேறொரு வார்த்தை அல்ல, ஒரு மனுஷன் வார்த்தை அல்ல, மனுஷன் போதித்த ஒரு உபதேசம் அல்ல, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், எக்ஸாக்ட்லி அதன்படி செய்ய நாடுகிறவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். கண்மலையாய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வீடென்று நீங்கள் இருந்திருக்க வேண்டாமோ? நாளை கிறிஸ்து வந்துவிட்டார் என்றால் பெருவெள்ளம் வந்துவிடுமே, அப்பொழுதும் வீடு நிலைநிற்க வேண்டாமா? மரணம் என்று வந்தாலும் கூட அந்த நாளில் ஒரு பக்தன் பாடினது போல் மரண நதி வந்து அனைவரை தூக்கி கொண்டு போனது என்று சொல்வதை போல், அல்லது அமெரிக்காவில் இப்பொழுது நடந்த ஒரு அந்த வெள்ளமும் வந்தது, இன்னொரு தீயும் வந்தது, எல்லாம் வெள்ளம் போல் வந்து தூக்கி கொண்டு போனது என்ற நேரம் வரும்பொழுது எங்கு நிற்கும் உங்களுடைய வீடு? உங்களுடைய நீடு பரலோகத்திலே நிலைத்து இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களாம். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டாமா? அதை நீங்கள் சீர்படுத்தி பார்க்க வேண்டாமா? மேபி த 9th hour, 9வது மணி நேரமாக இருந்துவிட்டு போகட்டும். பல காலம் நீங்கள் இருந்திருந்தால் 6th hour இருந்தவர் தான். ஆனால் இப்பொழுது உணர்வு இல்லாமல் இருந்து இப்பொழுதாவது 9th hour இவ்வளோ காலம் சொன்னதை குறித்து இப்பொழுதாவது நாம் புரிந்து கொண்டோமே, நல்லது. இன்று முதல் ஐ வில் டெடிகேட், என் முழு சரீரத்தையும் அவருக்கென்று நான் ஒப்படைப்பேன். அல்லேலூயா. அது போன்ற ஒரு பகுதியைத்தான் இயேசு வைத்திருந்தார். கெத்செமனேயில் ஜெபித்தார். வியாகுலத்தோடு அவருடைய வேர்வை இரத்தமாய் மாறி விழும் அளவுக்கும் லேபர்டு பாடுபட்டார். ஒரு மனுஷன் இயேசு முதலாவது 30 வருஷம் வரைக்கும் கார்பெண்டராய் பாடுபட்டார். அதற்கு பிறகு பாடுபட்டதெல்லாம் த வில் ஆஃப் காட்,
தெய்வ சித்தம் செய்ய வேண்டுமே, என் சித்தம் அல்ல. என்றைக்காவது நீங்கள் அப்படி பாடுபட்டது உண்டா? கண்ணீர் வடித்தது உண்டா? ஆண்டவரே, ஐ ஷல் நாட் டூ மை வில், தட் இஸ் எ வெரி பேட். என் சித்தம் செய்து என்ன கண்டேன்? பாருங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சீரேடை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். நீ போகிற இடங்களெல்லாம் சமாதானம் இருந்தது, புயல் வீசினால் கூட சமாதானம். என்னை பாரும், நன்றாக இருக்கிற வீட்டை கூட கெட்டுப்போக வைத்து விட்டேன் என்று கேட்டு இருந்திருக்க வேண்டாமோ? அதுபோன்று ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை இயேசு கெத்செமனேயிலே பெற்றார். The angel came and powered him, அவரை திடப்படுத்தினார். Now he went there, அவர் புறப்பட்டு சென்ற பொழுது the first instance, முதல் பகுதியை இந்த மண்ணுக்காக வாழ்கின்றதை போல் உலகத்தினுடைய கத்தியை தூக்கி பூட்டிட்டார். ஐ டோன்ட் வாண்ட் தட். உன்னுடைய தற்காப்புக்கு வேண்டும், தட்ஸ் ரைட். தேவனுடைய காரியங்களுக்காக நீ வைராக்கியம் பாராட்டுவதற்கு, நீ விசுவாசத்திற்கு போராட வேண்டுமா, தட்ஸ் ரைட். அதற்கு வேறு, இது என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு என்பதற்கு வேறு, அது அல்ல. திஸ் இஸ் மை எர்த்லி லைஃப். இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கைக்கு வாழ வந்தவன், இந்த பூமியிலே நான் பிறந்தவன். அவர் ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் சரீரத்தில் இந்த மண்ணிலே பிறந்தாரே, பூமியிலே சமாதானம் என்று பூமியிலே பிறந்தாரே, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று பூமியிலே அவர் பிறந்தாரே, அது என்னுடைய மண்ணுக்குரிய வாழ்க்கை. பூட்டிட்டார், அதை வைத்து விடு என்று அவர் கூறிவிட்டு கம்பீரமாய், யாரை தேடுகிறீர் என்று கேட்ட பொழுது, இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன பொழுது, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு 100 பட்டாலியன் சேர்ந்து வரும்பொழுது, ஒரு கல்லனை வரும்பொழுது, அந்த கல்லன் பேர் முருகன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், யாரை தேடுகிறேன்னு கேட்டார், முருகன் எங்கே இருக்கிறான் என்றால் ஓட்டம் பிடித்திருப்பான், புரட்டி அடித்திருப்பார்கள். இவரோ நான் தான் என்று சொன்னாரே பாருங்கள், சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு தைரியம். அதை கேட்டவுடன் பொத்து என்று கீழே விழுந்து விட்டார்கள். இது என்ன? அதுவும் எப்படி விழுந்தார்கள்? இப்படி முன்னால் விழவில்லையாம், இப்படி மல்லாக்க வேறு விழுந்தார்களாம். மண்டை அடிபட்டு எத்தனை பேருக்கு காயம் வந்ததோ தெரியவில்லை. அவ்வளோ பேரும் பொத்து என்று மல்லாக்க போய் விழ. மீண்டும் சொல்கிறேன், கெட் அப், எழுங்கள், நான் தான். there should be no harm to my sheep. என்னுடைய ஆடுகளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது. ரைட், எஸ், கோ என்று அந்த தன்னுடைய சீசலை அனுப்பி வைத்து விட்டு கம்பீரமாய் நடந்தாரே. அவர் தன் துணைக்கு கேட்டாரா, யாக்கோபு, யோவான், கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குன்றார். அவர் கேட்டார். நெஞ்சம் நிமிர்த்தி போர் தளபதி போல் சென்றார். அவருக்கு பெயரே வேதம் சூட்டியது என்ன தெரியுமா? கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்புக்குரிய அதிபதி என்று பெயர். கேப்டன் என்று தமிழில் உங்களுக்கு விளங்குகிற அந்த மிலிட்ரி பாசையை வைத்து கொள்ளுங்கள். அதிபதி என்று சொன்னால் பணக்காரனு கூட இந்த உலகத்தில் அதிபதி என்று தான் சொல்லிக்கொள்வார்கள். அந்த அதிபதி அல்ல, இஸ் எ கேப்டன். கோ ஃபார்வர்ட், முன்னால் சென்றவர். ஃபாலோ த பீப்புள் ஆர் த சோல்ஜர்ஸ், வீரர்கள். ஒரு நாளில் பவுலும் அப்படி ஒரு கேப்டனாய் அவர் இருந்தார். தீமோத்தேயுவை பார்த்து, எத்தனையோ வீரர்களை பார்த்து, நல்ல போர்ச்சேவனாய் நீங்கள் தீங்கணுவீங்கள், கிருபையிலே பலப்படுங்கள், போங்கள், கிருபையில் பலப்பட்டு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கணுவீங்கள் என்று ஒரு அனுப்பி வைத்தாரே பாருங்கள். அந்த கேப்டன் கம்பீரமாய் நடந்தார். நாம் பரிதாபத்திற்காக நாம் படிக்கொள்கிறோம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து தோடே, அப்படி தள்ளாடி தவழ்ந்து பார்த்து அவர் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு விட்டால் உங்களுக்கு உலக வாழ்க்கையிலே சொகுசாய் வாழலாம் என்று ஒரு எண்ணம். அவர் பரிதாபப்பட்டு விட்டால் பாவம், அவர் 2 ரூபாயை போடப்பா, காணிக்கையாவது போட்டு விடு, இந்த புனித வெள்ளி நேரத்துலையாவது கொஞ்சம் காணிக்கை போடுவோம், அவர் போட்டு விட்டு போயா தூக்கிட்டு போப்பாவும். நாங்கள் முகம் அழுகிறோம். நாங்கள் முகம் எப்பொழுது அழுவோம்? புனித வெள்ளி அன்று தான் அழுவோம். அதுவா போனார் மை கேப்டன், நம்முடைய கேப்டனை இழிவுபடுத்துகின்ற புனித வெள்ளி. உலகத்தில் அவர் சிலர் அறையப்பட்டார் என்ற ஒரு செய்தியை சொல்லுவோம் என்றால் சொல்லுங்கள். அதற்கு பதிலாய் நாங்கள் கூடி நின்று அழுவோம் என்று சொல்லாதீர்கள். அதற்கு ஆண்டவர் ஆமீன் என்று சொல்லுவாரோ? நீ அழுதெல்லாம் சரிதான் என்று அவர் ஏற்றுக்கொள்வார். கேவலம் உங்களுடைய
கேப்டனை அவமதித்து விட்டீர்கள். அன்று ஒரு நாள் பேப்பரில் ஒன்று பார்த்தேன். கேப்டன் என்று சொல்லிற ஏதோ ஒரு சினிமாக்காரனுடைய கேப்டனுடைய போஸ்டரை ஒருவன் சாணி அடித்திருந்தான். அதற்கென்று அந்த ஊரே திரண்டி அங்கே கலகம் நடந்து யார் எரிந்தது என்று வருகிறான். வெறும் பேப்பரில் இருக்கக்கூடிய பிரிண்டரை கேப்டனாம் அவர் சினிமாக்காரன் கோபமடைகிறார்கள். வித் ஒரிஜினல் கேப்டன் he has behind him lot of multiple angels there. தூதர்களை கொண்டவர். உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, சகலம் அவரால் உண்டாக்கப்பட்டது என்று சொன்ன வல்லமையான சர்வவல்ல ஒரு கேப்டனை அவமதிப்பதா? பாவமே பரிதாபமே என்று நீங்கள் அவரை குறித்து அருணாதபடி அவர் கேட்டார். எனக்கு ஆளாதீர் என்று சொன்னால் புத்தியும் இல்லையா? அவர் தானே சொன்னார், நானா சொன்னேன்? இந்த ரத்னகுமார் இப்படி சொல்கிறார். தப்பு என்று சொன்னால் சரி என்று சொல்லுங்கள். கேப்டன் சொன்னார், டோன்ட் வீப் ஃபார் மீ. சாதாரணமாக சொல்லியிருப்பார். சகோதர சகோதரிகளே, எனக்கு ஆளாதிருங்கள். சில பெட்டில் சில சொல்லுவார்கள் பாருங்கள், அது விரும்புவார்கள், அழுது விரும்புகிறார்கள். அதனால தான் அப்படி அவர்கள் ஒரு செருமலோடு அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அதில் அவர் கேட்டார், மறைவான எண்ணத்திலே தங்களுக்கு ஆறுதல் வேண்டும் என்பதை விரும்பிக் கொண்டு ஆளாதிருங்கள் என்று அவர் சொல்வதை அவர் கேட்டார். எனக்கா அழாது என்று அவர் ஆர்டர் பண்ணினார். அந்த ஆர்டரை யார் கீழ்ப்படிந்தது? உலகமெங்கும் பொங்கல் என்று ஒரு ஆர்டர் கொடுத்தார். போவதற்கு ஆட்கள் இல்லை. அநேகர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களா? செய்வதே இல்லை. இதுபோன்ற சபையில் திரும்ப திரும்ப 100 முறை என்ன பலமுறை சொன்னால் கூட எழுந்து நின்று ராஜகட்டளை நிறைவேற்றுவது இல்லை. ராஜா சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சபை சொன்னது என்று ஏற்றுக்கொண்டார்களோ என்னவோ புரியவும் இல்லை. எதற்கு நாம் வருகிறோம்? பின்பு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அல்லவோ? இதுபோன்ற ஒரு சபையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே சுவிசேஷ ஒளி கட்டளையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு ஆட்டோக்காரனுக்கு சொல்லுவதில்லை. ஒரு எதற்கே உதவி கேட்ட ஒரு மனிதனுக்கு ஒன்று சொன்னது இல்லை. கொடுக்கிறேன், உள்ளதே கொடுக்கிறேன் என்று சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் குறித்து அவன் பேசுவதில்லை. தன்னுடைய அண்ணனுக்கு சொன்னதில்லை, தம்பிக்கு சொன்னதில்லை, தன்னுடைய எதிர் வீட்டுக்காரனுக்கு சொன்னதில்லை. சண்டை போட்டிருக்கிறார்கள். எல்லோர் மீதும் சண்டை. அன்று ஒரு நாள் ஒரு சகோதர இடத்துல இருந்து ஒரு கடைக்கு நானும் வருகிறேன் என்று நான் சொன்னேன். ஒரு பெரிய கடை இருந்தது. என்னவோ வாங்க போனால் மறந்து விட்டேன். இங்கே வாங்குங்களேன் என்று கேட்டேன். இந்த பயல்கிட்ட நான் பேசவே மாட்டேன். பிரதர் அவர் தட்டி கேட்டேன், பேச மாட்டீங்களா என்று என்னுடைய ஸ்டோரியை ஒன்று நான் சொன்னேன். இப்படிலாம் என் பக்கத்து கடைக்காக நடந்த பொழுது பர்பஸாய் கண்டிப்பாக அதை மனப்பூர்வமாய் அந்த கடைக்கு சென்று தான் நான் போய் வாங்குவேன். அவர் சார் சார் வாங்க என்று சொல்வார். வரமாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர் வந்து விட்டார், வாங்குகிறார் என்பது மாத்திரமில்லை, நன்றாய் ஒன்று நடக்காதே போல் நன்றாய் பேசிவிட்டும் போகிறார். அதுவல்லவா கிறிஸ்தவம்? என்ன பிரதர், சபையில் எத்தனை வருடம் இருக்கிறீர்கள்? நீங்களும் சபையிலே ஒரு பொறுப்பாயும் இருக்கிறீர்கள். அது கர்த்தருடைய நாமத்திற்கு தூசணம் அல்லவா? வாருங்கள் பிரதர், லெட் அஸ் கோ, திரும்ப போயிடும் என்று நான் கேட்டு அவரை அழைத்தேன். அதுபோன்று அவருடைய நாமத்திற்கு இழிவை கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, ராஜ கட்டளையை ஏற்றுக்கொள்ளாததை வருகிற புதிய புனித வெளியிலே வைத்து அழப்போகிறார்களாம். அன்று மத்தியானம் மாத்திரம் சாப்பிட மாட்டார்களாம். வரும்பொழுதே கோழி கடையிலிருந்து ஒரு கோழியும் வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள். இது இனியா கோழி சத்தம் என்று கேட்டால் அடுத்த நாள் நாளை மறுநாள் ஈஸ்டர் ஐயா அதுக்கு வெட்டி சாப்பிட வேண்டும் என்று இப்போ வைத்து கொள்வார்களாம். இந்த மண்ணுக்குரிய அழுகையையும் இந்த மண்ணுக்குரிய உங்கள் சந்தோஷத்தையுமே கொடுப்பதற்கு அவர் வந்தார். கோழி அடித்து சாப்பிடுவதற்காக உங்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை கொண்டு வந்து கொடுத்தார். அவரை போல் வாழ்வதற்கும் அவர் போன்ற உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை பெறுவதற்கும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழாதபடி கோழி சாப்பிடுவதற்கு வந்தாரலாம். பண்டிகை கிறிஸ்தவரெல்லாம் ஈஸ்டர் கொண்டாடுவதற்கு வந்து விட்டாரலாம். சொக்காயும் புதுசாக எடுத்து கொடுத்தாரலாம். அம்மா, அந்த பையன் கிறிஸ்தவன் போட்டிருக்கிறான் ஈஸ்டரிலே சொக்காய் புது சட்டை, எனக்கும் வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேவலத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டு போகிறார்கள். கம்பீரமாய் பேசுவதற்கு இல்லையே. இயேசு உயிர்த்தார். ஏன் தெரியுமா? உயிர் பெற்று வாழ்வதற்கு. அந்த பூமியிலே அல்ல, மண்ணுக்குரியதில்லை, விண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காகவே உயிர்த்து இங்கே இல்லை,
பரத்திற்கு இருக்கிறார். அவரை போலவே பரத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா. கீழானது அல்ல, மேலானவே நாடுவதற்கே நாம் வாழ்ந்திருக்கிறோம். இதற்கு போய் ஆண்டவர் நமக்காக உயிர் தெளிந்தார் இல்லை இல்லை என்று சொல்லி கொடுத்ததற்கு வேண்டும். ஆகவே there was a much difference there. பெரிய ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? வாழ்க்கையின் நிகழ்ச்சியிலே அங்கே அவர் அழுததெல்லாம், வியாகுலப்பட்டதெல்லாம், இறைவா ஐ நீட் யுவர் கிரேஸ். அந்த நாட்களே ஒரு பாடல் உண்டு, ஐ நீட் எவ்ரி ஹவர் என்று, ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார். ஐ டோன்ட் நோ, அதற்கு கீழே சில வாசங்கள் இருந்தால் ஐ நீட் எவ்ரி மொமெண்ட் என்று கூட நான் கேட்பேன், எவ்ரி செகண்ட் என்றும் கேட்பேன். இந்த மூச்சுக்கு ஒரு ஹவருக்கு கழித்தா மூச்சு விடுகிறேன், எனக்கு உடனே வேண்டியிருக்கிறது அல்லவோ. என்னுடைய மூச்சாக இருக்கக்கூடியவர், அவரே எனக்கு எல்லாமாய் இருக்கக்கூடியவர். அதை கேட்டிருக்க வேண்டும் ஐயா. பரத்தையே நோக்கி பார்த்து கேட்டு 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 பழகினவன் தான் எதற்கெடுத்தாலும் பரத்தை நோக்கி பார்ப்பான். ஒரு காளை ஒரு மாறி விட்டான் கூட டக்கென்று பரத்தை தான் பார்ப்பான். இல்லை என்றால் அவன் கீழே இருந்து சண்டை போட்டு வாளை எடுத்து அடித்து உதைத்து நாசம் பண்ணி விடுவான். நோ, 1 கொரிந்தியர் 11 அந்த அதிகாரத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டானே பாருங்கள். நான் கேட்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அப்புறம் இதை மற்றவர்களுக்கும் ஒப்புவிப்பதற்கு ரெடியாகி விட்டேன். யார் அந்த மற்றவர்கள்? என் பிள்ளை, பிள்ளையுடைய பிள்ளை, என் கணவன், என் மனைவி, சுற்றார் உற்றார், நான் போகிற வேலை செய்கின்ற ஸ்தலங்கள் அத்தனையிலேயும் நான் போய் நான் பெற்றதை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை, நான் கர்த்தரில் பெற்றுக்கொண்டதை அவர்களுக்கும் ஒப்புவிக்கிறேன். தட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்பது அதுதான். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அவருக்குள் இருந்து செழித்து வாழ்ந்தது என்றால் இருக்கிறது. அந்த ஜீவன், த பவர் ஆஃப் த லைஃப், ஜீவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இட் வாஸ் அ லைட் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு ஒளியாய் இருந்தது. நாங்கள் அவரை கண்டோம் என்று சொன்னார்களே பாருங்கள், அந்த அதே 1 யோவான் அதிகாரத்திலே. கண்டோம் என்பதற்கும் கேட்டோம் என்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? லைட்டை ஆஃப் பண்ணுங்கள். இப்பொழுது கண்டோம் என்று இருக்கிறது போய்விடும். பார்க்கிறதானையா வாழ்க்கை. ஒளியை அவர்கள் கண்டிருக்க வேண்டும். அவன் போய் பிலிப்பு போய் அவன் அந்த அந்திரேயா போய் கூப்பிடுகிறான். பிலிப்பு அவன் சீமோனை பேதுருவை அவன் கூப்பிடுகிறான். சீமோன் பேதுரு போய் நாத்தான்வேலை கூப்பிடுகிறான். நாங்கள் கண்டோம். ஜீவன் பரவும் ஐயா. டு யூ வாண்ட் டு லைவ் தட்? அதுபோன்ற ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? யூ வில் ஸ்பீக் அவுட். பேச உங்களை அடக்கி கொள்ளவே முடியாது. கண்டோம், we found him என்று சொல்வது. எதை கண்டோம்? அவன் போய் பிலிப்பை, மாஸ்டர், எஜமானரே, நீ எங்கே தங்கியிருக்கிறீர்? ஐ ஸ்டே தேர். அப்படியா? கம் அண்ட் சி, வாரும் என்று அவன் கூப்பிட்டு போக, he remained with him. அவரோடு கூட என்ன செய்தான்? பிலிப்பு தங்கி இருந்தான். சொல்லுங்கள். அல்லேலூயா. அவனோடு தங்கி இருந்தானே பாருங்கள். அவ்வளோதான். அடுத்த நாள் he came out. உடனே ஓடி வந்து சீமோன்டே போய் கண்டோம். we found him. that is a Christian life. பிரசங்கம் கேட்டோம், நல்ல பிரசங்கம். ஐயோ, இந்த டாப்பிக்கில் போட்டால் இப்படி பேசுவார், அந்த டாப்பிக்கில் பேசினால் அப்படி பேசுவார். who want that? யாருக்கு வேண்டும்? can you say that I found him? That will help your wife, help your husband, help your children. Whatever the things you show them other way, nice பண்ணி அதை காட்டினாலும், that is not the life. It has to be seen. அது காணப்பட வேண்டும். பரவிவிட்டதையா, உலகத்திற்கே ஒளியாக இருக்கிறவர் என்று இன்று அவருக்கு பெயர்.
பரவி விட்டது, ஜீவன் பரவியது. இப்படி ஒரு சிறு கூட்டமாக இருப்பதற்கு கூட அந்த ஜீவன் தானே காரணம். இங்கே யாரோ ஒரு சில ஜீவனுடையவர்கள் இருக்கிறபடினாலே இருக்கிறோம். 2 அல்லது 3 பேர் கூட இருந்திருக்கலாம். இருக்கட்டுமே, அவன் மத்தியிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கள் சும்மா உட்கார்ந்து விட்டு காலமெல்லாம் வீணாக்கி விட்டே போய்கொண்டே இருப்பது தான் வாழ்க்கையா? ஐ மஸ்ட் ஃபைண்ட் ஹிம். ஹல்லேலூயா. நாட் தட் மெசேஜ் அல்ல, எலக்வெண்ட் ப்ரீச்சிங் அல்ல, பிறரை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதற்கென்றே உள்ள மெசேஜஸை போற்றுகின்ற காலம் இது. பரிசுத்தனுடைய உணர்த்துதல் என்பது வேறு. அவர் ஒரு நாளும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வரவே மாட்டார். இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் சொல்லுங்கள்? ரட்சிக்கவே அவர் வந்தார். நான் ஒருவனையும் இந்த பூமியிலே ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, எல்லோரையும் ரட்சிக்க வேண்டுமென்ற இயக்கம் ஒன்று வைத்து தான் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அதை வைத்து என்ன சொன்னார்? அவர் உணர்த்துவார். என்ன செய்வார்? சில சமயங்களை கண்டித்தும் உணர்த்துவார். நாம் பேசுகையில் சில கண்டிப்பை உணர்த்துவதற்குத்தான் பயன்படுத்துகிறோம், அல்லாமல் த்ரோயிங் ஸ்டோன், கல்லை எறிவதற்கு அல்ல. எதையாயிலும் வைத்து நாம் கல்லை எறிவதற்கு நாம் முயற்சி செய்ததில்லை. எப்படியாயிலும் அந்த பிரதரை காப்பாற்றலாமா, இந்த சிஸ்டரை காப்பாற்றலாமா என்பதை தவிர சபையிலே வேறொரு நோக்கம் இல்லை. சகோதர சகோதரிகளே, we want to give God, தேவனை கொடுக்கத்தான் வருகிறோம். if I don't do that, அதை நான் செய்யவில்லை என்றால் I cannot be the servant of the Lord. கர்த்தருடைய ஊழியன் என்று நான் எப்படி என்னை சொல்ல முடியும்? I am the servant of the light. ஒளியினுடைய தூதன் என்று இன்னொன்றை வைத்தவன் பிசாசானவன் மாறி செய்கிறானே, அந்த போலி ஒளியின் தூதன் அல்ல, நிஜமாகவே த லைட் ஆஃப் லைஃப், ஜீவனுக்குரிய ஒளியை கொண்டு வந்து தர வேண்டும். அப்படிலாம் பரவி 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 நாத்தாமையில் போய் சீமோனுக்கு போய் சீமோனு பிலிப்புக்கு போய் பிலிப்பிலிருந்து அந்த பரவி பரவி வாக்ட் நடந்து சீசர்களோடு சேர்ந்து நடக்கும் பொழுது கலிலேயாவை கடையில் உள்ள மக்களே பெரிய ஒளியை கண்டார்கள். காண்பதற்கு என்னையா இருந்தது? பிரசங்கமா? ஸ்டாப் இட். உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனா? பேசுங்கள். ஏதாயிலும் என் ஜீவனுக்கு வகை கொண்டென்றால் பேசுங்கள். ஆக்சிஜனா? கொடுங்கள். கொடுத்து என்னை நல்ல சுவாசத்திற்கு உதவி செய்யுங்கள். ஜீவன் இல்லாதபடி என்னத்தையோ பேசிக்கொண்டே இருந்து நல்ல செய்தி என்று கேட்பதெல்லாம் பரிசுத்த ஆவியை அகற்றிவிட்டு கல்லை வைத்து எறிவது. ஒரு பக்கம் ஒரு கையிலே நியாயப்பிரமாணம், ஒரு பக்கம் பைபிள், நல்ல பிரசங்கம், வேதபாரகன் தான், மறு கையிலே கல் என்று வைத்து பரிசுத்த ஆவிக்கு பதிலாக கல்லை வைத்து கொண்டு அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது என்பது not the Holy Spirit. 100% not the Holy Spirit. You will never do that. That's a very sad thing. மிக வருத்தமான ஒரு பகுதி. ஆகவே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு ஏதாயிலும் உண்டோ? இயேசு உயிர்த்தெழுந்த உடனே ஒருவன் பிச்சை கேட்குறான். அவர்கிட்ட ஒரு பைசா மட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு பைசா வைத்திருக்கலாம். நோ, நாட் தி சஃபிஷியன்ட். இது நான் கொடுப்பது ஒன்றுக்கும் போதுமானது அல்ல. we have something, வேறொன்று வைத்திருக்கிறோம். I can give that. You want that? Yes. Get up, be healed. சுகமாக என்று சொன்னானே, அது அவனை ஆர்த்தோபெடிக்கில் கொண்டு போய் ஆர்த்தோவில் கொண்டு வைத்திருந்தால் ஒரு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நடக்க வைப்பதற்கு ஒரு 10 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். கனப்பொழுதிலே அந்த 5 பைசா அல்லது 10 ரூபாய் அந்த பிச்சையை விட மேலானது ஒன்றதை செய்யதான் அல்லவோ? தேட் இஸ் அ கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்தவம். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பரிசுத்தன் வருவார், அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். அதுபோல் இருந்தால்தானே, சட்டியில் இருந்தால்தானே அகப்பைக்கு வரும். பொறுமை என்று ஒன்றை சேமித்து வைத்திருந்தால்தானே உங்கள் பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுக்க முடியும். இல்லென்றால் ஏத்தும் மிதியும் அடியும் கொடுத்து விட்டு வாயை அடக்கி கீழ்ப்படி பார்த்தீர்களா என்று சொல்வதா
மேன்மை அதுவா நம்முடைய சபையிலே கை கொண்டு வாழ்கிறோம், ஒரு நாளும் அதை செய்வதில்லையே. பொறுமை வைத்திருந்தீர்களா? இருந்திருந்தால் கொடுத்திருக்கலாம். அன்பை வைத்திருந்தீர்களா? இருந்திருந்தால் கொடுத்திருக்கலாம். சாந்த குணத்தோடு பேச முடிந்ததா? முடியவில்லை. இருந்திருந்தால் கொடுத்திருந்திருக்கலாம். இல்லை ஐயா, சட்டையில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். அவர்கள் நீடி தயவுடையவர்களாக இருந்தார்களா? இல்லை ஐயா. அவர்கள் இணக்கமுள்ள அவையாக இருந்தார்களா? இல்லை ஐயா. போட்டி பொறாமை இல்லாதவர்களாக இருந்தார்களா? இல்லை ஐயா. போட்டி தான், பொறாமை தான், பிரிவினை தான், தீமை பேசுகின்ற நாவுடையவர்களாக இருக்கிறார்களே, அதை அவர்கள் மாற்றி நல்ல மனுஷன் நல்ல வாயை திறந்து நன்மையானவர்களை நல்ல ஈவுகளை பொக்கிஷங்கள் பேசுகிறான் என்று அவன் பேச முடிந்தது. பொக்கிஷத்தில் இருந்தால் தானே அவன் பேசுவான். இல்லை ஐயா. அதுபோன்று ஒரு கதியையும் சபையிலையும் ஒருவரும் வைத்திருக்கக்கூடாது. இந்த வசனம் சொந்தமாய் மாற வேண்டும். என்ன சொந்தம்? நான் உங்கள் மகனை பார்த்து, உங்கள் குழந்தையை பார்த்து, உங்கள் பேரனை பார்த்து, உங்கள் பேத்தியை பார்த்து, அல்லது பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, ஒரு ஏழையை பார்த்து, நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உனக்கு நான் ஐ ஆஃபர் யூ, கிவ் யூ என்று கொடுக்க பழகுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்பதை அந்த குறைஞ்சேறு அவர்கள் எழுதி வைத்து அவர்கள் அந்த ஆஃபரிங்கை மாத்திரம் வைத்து அது பொருத்தமாகாது. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தாரே, தந்தரளினாரே, அந்த கொடுப்பது, அவரே கொடுப்பது, அந்த ஜீவனை கொடுப்பது தான் மேலானதே அல்லாமல், என்ன நான் ரொட்டியை கொடுத்தது நிமித்தம் வருகிறீர்களா? நோ 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 நோ, ஐ கிவ் சம்திங் மோர், வேறொன்றை கொடுக்கிறேன். அதற்கு இஷ்டமா? வெறும் மில்க் பவுடர் எவாஞ்சலிசம் என்று அந்த நாட்களே சொல்வார் ஆங்கிலேயர்கள். சிலர் ஊழியம் செய்வதற்கு என்னதான் செய்வதென்று தெரியவில்லை. உடனே அவர்கள் மில்க் பவுடரை இறக்கி ஆளுக்கு ஒரு டின் மில்க் பவுடர் கொடுத்த உடனே நமஸ்தே என்று ஆண்டவருக்கு நமஸ்தே போட்டார்களாம். அந்த மில்க் பவுடர் அப்படியே நாம் ஊழியங்களை நாம் செய்ய வந்திருக்கிறோம். நோ, நாட் தேட். இதற்காக என்னை பின்பற்றாதீர்கள். காலமெல்லாம் உதவுகின்ற நித்திய ஜீவனை தருகின்ற ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம் நான். அதெல்லாம் தெரியும். எங்கள் வானத்திலேருந்து எங்களுக்கு மோசையை கொடுத்துருக்கிறார். நோ நோ நோ, அதை புசித்தவர்கள் வனாந்தரத்திலே செத்து போய்விட்டார்கள். நான் தருகின்ற ஜீவனை பெற்றவனோ நித்தியமாய் ஜீவகாலமாய் வாழ்வான், நித்திய ஜீவனுக்கு உரியது என்று கொடுத்தாரே பாருங்கள். ஜீவன் பெறுவதற்கு நீங்கள் என்னிடத்தில் வருவதற்கு இஷ்டமில்லை. ஏனென்றால் யூ லவ் த வேர்ல்டு, உலகத்தை நேசிக்கிறீர்கள். ஆகையினால் லைஃப் வேண்டும் என்று இவர் ஆசைப்படவில்லையாம். உலகம் அப்படி ஒரு பெரிதாக இருக்கிறது. பேய் சொன்னதே பாருங்கள், கொஞ்சம் தாழ பண்ணியது. என்ன அப்படியே அவனை கும்பிட சொன்னேன், தொட்டு கும்பிட சொல்லவில்லை. தாழ லேசாக ஒரு பெண்டு பண்ணி உன்னுடைய முழங்காலை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கும்பிட்டு விட்டால் போதும். ஐ வில் கிவ் யூ த ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்தையும் தருவேன் என்று கூறினானே பாருங்கள். அதற்கு ஆண்டவர் சொன்ன மறுப்பெல்லாம் யூ சேட்டன் கெட் அவே என்று அவர் அவனை விரட்டி வைத்ததை போல் குயிக்காக வார்த்தை வருகிறதா என்று பாருங்களேன். நான் ஒரு முறை இப்படி ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஸோ குயிக்லி, வேகமாய் நீர் கெட் அவே சேட்டன் என்று சொன்னீர். நான் ஜெபம் பண்ணி இவ்வளவு சில மணி நேரங்கள் தாமதமாகி எழுந்து நின்று நீ சொன்ன அதே வார்த்தையை தான் சொன்னேன். பட் ஏன் என்னிடத்தில் குயிக்காய் சொல்ல முடியவில்லை? ஐ ஃபீல் ஸோ சாரி என்று பல வருடங்களுக்கு முன்பு கதறி கேட்டேன். ஐ மஸ்ட் பி ஆல் த டைம்ஸ் ரெடி டு சேஸ் அவே த சேட்டன். ஓ த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் அதிபதியே, கெட் அவே, முழு உலகத்தையும் தருகிறாயா? என்னத்தையும் கொடுத்து விட்டு போ, யாருக்காவது கொடு, எனக்கல்ல. ஐ லவ் காட், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று உடனே பேச வேண்டும். ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று கேட்டு கதறின நாட்களை நான் மறப்பதில்லை. இன்னும் ஸோ மெனி டைம்ஸ் அதை கதறிந்திருக்கக்கூடும். எந்த ஒரு லைஃப் கம்ஸ், ஜீவன் வரும். அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபம் செய்தார். அவர் உரத்த சத்தத்தோடும் அவர் கண்ணீரோடும். இவ்வளோ வேண்டுமா? எஸ், சத்தம் போட்டு ஜெபித்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருக்கு அருளப்பட்டது. ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் திடீரென்று ஒரு நாள் கேட்டு வருவதில்லை. சகோதர சகோதரிகளே, பி கேர்ஃபுல், கவனமாயிருங்கள்.
பயிரிடுகிறவன் முந்தி அதன் பலனை அறுப்பான் என்றால், பயிரிடுவன் சும்மாவா அவன் இருந்தான்? களை எடுத்தான், அவன் அதற்கு பிறகு அவன் உரம் போட்டான், அவன் என்னிடமோ பாதுகாத்து தண்ணீர் விட்டு அதை நீர் பாய்ச்சி அறுத்தான் அல்லவோ. சும்மா ஒன்றும் ஆவிக்குரிய பலனை பெற்றுவிடலாம் என்று எண்ணாதிருங்கள். இட் இஸ் நாட் அ மேஜிக்காக வருவதில்லை. சும்மா கேட்டு சரி சரி அப்படி தானே மாற்றிக்கொள்வோம் என்று எண்ணாதிருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாக்கின் தேர், அதில் நடவுங்கள். அதை நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் மேஜிக்காய் ஒன்றும் வருவதே இல்லை. எல்லோரும் ஆவரேஜ் கிறிஸ்தவனையே பார்த்து கெட்டு போயிடுறாரு. அந்த பிரதரை இந்த பிரதரே நம்ம விட ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய சபைக்கு வந்தவர், இந்த பிரதரே இப்படித்தானே இருக்கிறார். சரி, இந்த சிஸ்டரே இப்படித்தானே இருக்கிறார்கள், இருந்து விட்டு போகட்டுமே. ஒரு பாஸ்டர் அம்மாவை பார்த்து ஒருவர் வந்து என்ன சொன்னார், ஏசபேல் உன் மனைவி என்று சொல்லிவிட்டு போனார். ஒரு மனுஷன் எங்கே சொல்ல போகிறான், அவன் கோழை. ஆண்டவர் சொன்னார், தேய்த்திரா சபையில் வந்து, தேய்த்திரா சபை மூப்பனே, நீ ஏசபேலுடைய வார்த்தையை நீ கேட்கிறாய் என்று சொல்வது, ஏசபேல் ஒன்றும் யாருடைய மனைவி அல்ல, அந்த ஆகாபனுடைய மனைவி தான், உன் மனைவி தான். ஏசபேல் வார்த்தையை கேட்டு வந்து நீ ஜனங்களை கெடுத்து வைத்து கொண்டிருக்கிறாயே. ஏசபேல் சொல்வதெல்லாம் சரியாகவா இருந்தது? கொலை செய்துவிடும் அவனை, அவன் பிடிக்கவில்லை, அவனை அகற்று, இந்த இவனை செய்யவில்லை, அகற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறீரோ என்று காதிலே குஜு எனத்தையோ ஓதி, இன்றைக்கு உங்களுக்கு சமையல் இல்லை என்று சொல்லிவிட்டு, இன்றைக்கு நான் உனக்கு அதை தரமாட்டேன் இதை தரமாட்டேன் சொன்னான். சரி, என்ன செய்கிறது என்று சொல்லி அவன் சொல்கிறானே அந்த ஆகாப் ராஜா, அவனுக்கு எலியாவை கொல்லுவதற்கு விருப்பமில்லை. திரும்ப திரும்ப பேசி அவனை கொலை செய்ய துண்டிவிட்டாலே அந்த ஏசபேல் பெண்மணி. அதுபோன்று கேவலமான ஒரு வாழ்க்கையை நாம் சபையில் வாழ்ந்துவிடக்கூடாது. பி லைக் எ மேன் என்று ஆங்கிலத்தில் கட்டளை இருக்கிறது. புருஷராக இருங்கள், நீங்கள் ஸ்திரீயாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இல்லை, புருஷன் முதலில் சிருஷ்டிக்கப்பட்டான், பின்புதான் ஸ்திரீயானல் சிருஷ்டிக்கப்பட்டான். அவள் போதிப்பதற்கு அருகதை இல்லை. யூ டீச்சர், நீங்கள் போதித்திருந்திருக்க வேண்டும். தேட் இஸ் த ட்ரூ ஹஸ்பண்ட். தன்னுடைய வீட்டை ஆளுகை செய்கிறவன், தன் வீட்டிலே பாம்பு பள்ளியெல்லாம் நுழைய விடாதபடி பாதுகாக்கிறவன் அவன்தான் பாதுகாப்பன். இல்லை என்றால் அந்த வீட்டில் சீக்கிரத்தில் பாம்பும் பள்ளியும் பூச்சியும் வந்து அடைந்து போய்விடும். யூ மஸ்ட் ஸ்டாண்டப், எழுந்து நின்று பி எ புருஷனாயிரு என்று சொல்வதை ஏற்று கிரேட் ஆனரையா மகுடம் சூட்டி வைத்து புருஷனாயிரு என்று வைத்த பிறகு அது யாராவது தட்டி விட்டு போனால் விட்டுவிடலாமா? ஸ்டாண்டப். ஐ நெவர் லாஸ் மை க்ரௌன். அதனால் விளைவு என்ன? ஐ குட் சேவ் மை 3 children. 3 பிள்ளைகளை மாத்திரமல்ல, இன்றைக்கும் என் மனைவிடலை கேட்டு பாருங்கள். சபை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் நான் என்ன சொல்வேன் என்பதை கேட்டு பாருங்களேன். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங் அபவுட் த லோக்கல் சர்ச். சபை குறித்து எதுவும் பேச, இல்லை அந்த சிஸ்டர், இல்லை அந்த பிரதர், ஸ்டாப் இட் என்று சொல்கிற காலங்கள் இப்பொழுது ஜாஸ்தி இல்லாவிட்டாலும் இப்பொழுது நேரம் வந்தால் கூட நிறுத்தத்தான் செய்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஊழியத்தினுடைய 40 வருடங்களாக சொல்லி வந்த பகுதி தானையா அது. என் மனைவி சொன்னதை, சபைக்கு சொல்வதை சரியோ தப்போ கேட்டதே இல்லை. அநேகமான புறங்கூறல் முழுவதும் சரியாக இருப்பதை போல் தோன்றும். பட் த ஸ்பிரிட்டினோ, பின்னால் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டோ, இட் இஸ் அக்யூசர் ஆஃப் த பிரதரன். சகோதரர்களை குற்றம் சாட்டும் ஆவிதான் அங்கே கொட்டி கிடக்கும். ஆகவே டோன்ட் மிடில் லைக் ஏசபேலை போல ஒரு சகோதரின் நம்முடைய சபையில் இருந்து விடக்கூடாது. டு ரூல் ஓவர் த ஹஸ்பண்ட். நீங்களும் கணவனுக்கு மகுடம் சூட்டினால் உங்களுக்கு அடுத்து என்ன மகுடம் கிடைக்கும் தெரியுமா? மகாராஜா என்று மகுடம் சூட்டினால் உங்களுக்கு என்ன மகுடம் கிடைக்கும்? இது கூட கஷ்டமா? என்ன பிரதர்? மகாராணி என்ற ஒரு மகுடம் கிடைக்கும். நீங்கள் மகாராஜா என்று சூட்டினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலைக்காரி என்று அவர் சொல்லப் போகிறார். நான் சொல்வதெல்லாம் கேள் அடிமை என்று அவர் சொல்லிவிட்டான். பயமா உங்களுக்கு? இல்லை, யூ வில் பி த கிங். இல்லத்தரசியாய் குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்றவளாய். அந்த குணசாலின ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்ட பகுதி, குணசாலின ஸ்திரீ என்றது வேர்ச்சுவஸ் உமன், கற்பொழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீ, நல்ல குணசாலியான ஸ்திரீ.
தட்ஸ் இனஃப் என்று இல்லை. அதிகாலமே இருட்டோடே எழுந்து அவள் வேலை செய்கிறாள் என்று இருக்கிறதே தொடங்கி ரொம்ப பம்பரமாய் சொல்லுவாளாம். எப்படி சொல்லலுவாள், எப்படி சொல்லலுகிறாள், அது எழுதில்லையா? ராட்டின கை வைக்கிறாள். இன்னொன்று என்ன, ராட்டினம் என்று சொல்வது என்ன போட்டு தெரியவில்லை. ஆங்கிலத்தில் நான் பம்பரம் என்று நான் போல் வாசிக்கிறேன். சி லைக் டாப்ஸ். அந்த பம்பர போல் சொல்லன்று வந்து இருட்டோடை எழுந்து அவள் அதை கவனித்து இதை கவனித்து அவளுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே திருமணமாகி போகும்பொழுது, அம்மா நீங்கள் வாழ்க என்று வாயார வாழ்த்தி, புருஷனும் வாழ்த்தி, எல்லோரும் வாழ்த்துகின்ற ஒரு பெண்மணியாக மாறுவதற்கு அந்த மகாராணியுடைய டியூட்டி இருக்கிறதே, ஒண்டர்ஃபுல் டியூட்டி. அதை அவள் செய்திருந்திருக்க வேண்டும். ஆகவே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று ஒன்று வேண்டுமே. பிள்ளைகளே வாருங்கள், உங்களை ஆளுக்கு நான் 10 லட்சம் தருகிறேன் என்று கொடுத்து விட்டு எங்கள் அப்பா கொடுத்ததை உங்களுக்கு நான் பங்கு வைத்தேன். அதுவா மேன்மை? சில பிள்ளைகள் கேட்கிறார்களே, ஏதாவது சொத்து வைத்திருக்கிறாய் அப்பா? அந்த மனுஷனை பார், சொத்து வைத்திருக்கிறான் கொடுப்பதற்கு, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று அவர் கேட்கிற பேர்களை எத்தனை பேர்களை நான் காதார நான் கேட்டிருக்கிறேன். தகப்பனை அல்லல் தட்டுவதும் தன்னுடைய தாயை அல்லல் தட்டுவதும். என்ன இருக்கிறது எங்களுக்கு? ஏதாவது இந்த சொத்து பத்து நிலம் ஏதாவது வைத்திருக்கிறீரா கொடுப்பதற்கு? இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு கொடுத்துருப்போம். போயா நீரே ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லுகின்ற அவன் படித்திருப்பான், அவன் எம்ஏ படித்து விட்டான், ஒரு வேலைக்கும் போகிறான், இருந்து கொண்டு பேசுகிறான். வாழ வைத்தானே அல்லவா அவனுக்கு உணவு கொடுத்து அவன் கஷ்டப்பாடுபட்டு உழைத்து வந்து கொடுத்து வாழ வைத்தனால் நன்றி அவன் வைத்திருந்திருக்கிறானா? அது இல்லையே. அதே அல்ல, அதையா நாம் பிள்ளைகளுக்கு பெரிதாக காட்டியிருந்திருக்க வேண்டும்? ஐ நெவர் தாட் எனிதிங் லைக் தட். நான் ஒரு நாளும் நான் எண்ணினது இல்லை. ஐ வேல்யூட் வாட் மை ஃபாதர் டாட் மீ த குட் டிசிப்ளின். நல்ல ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தாரே, அதை இன்றும் பசுமையாக வைத்திருக்கிறேன். நான் டெல்லியில் இருந்தபொழுது வீட்டை விட்டு வெளியே போன நேரம் கடிதம் ஒன்று எழுதினேன். என்னவென்றால், அப்பா நான் பல ஊர்களுக்கு நான் ஊழியத்திற்கு சென்று வந்து இப்போ டெல்லியில் இருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட நீங்கள் கற்றுக் கொடுத்த டிசிப்ளினை போல் எங்கும் நான் கண்டதே இல்லை. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று ஒரு கடிதத்தை, ஒரு இன்லைன் லெட்டரை நான் எங்கள் அப்பாவுக்கு அந்த நாளிலே நான் பண்ணி வைத்திருந்தேன். இன்னொன்றும் எழுதினேன். நீங்கள் என்னை துரத்தி நான் வெளியே போனேன் என்று தயவுசெய்து எண்ணாதிருங்கள். எல்லாம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்தது தான். கடவுள் அழைத்தார், நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு உதவியாக இருந்தீர்கள். அல்லாமல் நீங்கள் என்னை விரட்டினதாக நான் ஒரு துளி கூட எண்ணவில்லை. தயவாய் அதுபோல் ஒரு எண்ணம் வந்தால் அதை அகற்றிவிட்டு பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருங்கள். ஐ லவ் யூ அண்ட் லவ் அம்மாவையும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஒரு கடிதத்தை நான் எழுதினேன். அல்லேலூயா. அப்படி இருந்திருக்க வேண்டும். ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் அதை எதையும் பொருட்டாக எண்ணவில்லை. விட்டு வெளியே போகும்பொழுது இந்த சொத்தையெல்லாம் நாய்க்கு நான் போட்டு விடுவேன் என்று சொன்னேன். அதை குறித்து நான் யோசிக்கவும் இல்லை. எதை ஒரு கொஸ்டின் நான் கேட்டதும் இல்லை. நான் பெற்றுக்கொண்டது என்று சொல்வதெல்லாம் அவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய பகுதி. என்ன வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய லோய்சால் பாட்டியில் இருந்த விசுவாசம் ஐனிக்காய் இடத்தில் வந்தது. ஐனிக்காயில் இருந்த ஒரு 10 கோடி என்று அதில் இருக்கிறது. ஐனிக்காயில் இடத்தில் இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்தது. கேன் யூ கிவ் தேட்? அதை கொடுத்துருக்க முடியுமா? யூ ஆர் எ பிளஸட் பேரண்ட்ஸ். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கணவன் ஒரு மனைவி என்று பெயர் பெறுவீர்கள். தகப்பன் தாய் என்று பெயர் பெறுவீர்கள். நல்லா படிக்க வைத்து விட்டோம், ஆஹா என்று நாங்கள் டாக்டர் ஆக்கி விட்டோம், இன்ஜினியர் ஆக்கி விட்டோம் என்று சொல்லலும் ஏதாவது மேன்மை இருக்கிறென்று எண்ணுகிறீர்களோ? இருக்கலாம். அவனுடைய திராணியின்படி, அவனுடைய தேவ கிருபையின்படி தேவன் கொடுத்தது இருப்பதை பற்றி நாம் வீணாக பேசவில்லை. அதுவும் தேவ கிருபைக்கு உட்பட்டது தான். அந்த கிருபையை பார்த்து அது யூஸ்லெஸ் என்று நாம் சொல்ல போகிறோம். இல்லை, அது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் தான், ஏற்றுக்கொள்கிறோம். பட் தட் இஸ் நாட் த பெர்மனன்ட் திங். தட் ராமலிங்கம் வைத்திருக்கிறான், அங்கே சுல்தான் வைத்திருக்கிறான். அவன் பிள்ளைகள் கூட பெரிய டாக்டர்ஸ் இன்ஜினியர் இருக்கத்தான் செய்கிறார்கள். தட் இஸ் நாட் த யூ கேனாட் ஈக்குவலைஸ் தட் வித் காட்.
தேவனுக்குரியதோடு சமப்படுத்துவது புத்தி உள்ள காரியமா? புத்தியற்ற காரியங்களை செய்வது சரிதானா? ஏழையாக இருங்கள். நான் ஏழையாக தான் இருந்தேனடி. முதல் சொலமி திருமணமாகும் பொழுது நான் சொன்னது என்னவென்று சொன்னார். சொலமி, ஐ brought you to God, தேவனிடத்தில் கொண்டு வந்தேன். அண்ட் made a way for to live, வாழக்கூடிய வழியையும் காண்பித்திருக்கிறேன். wherever you go, நீ போயிட திருமணமாகி போயிற இடங்களில் live that life, அந்த வாழ்க்கையை வாழ. கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை, இருப்பதையெல்லாம் செலவழித்து தான் இந்த திருமணத்தை சுருக்கமாக நடத்தினேன். ஆனால் ஏதோ இந்த காணிக்கை என்று சில வந்ததெல்லாம் இருக்கிறது, அதை உனக்கே கொடுத்து விட்டேன், நீ வைத்துக்கொள். இல்லை இப்போ வேண்டாம் என்று சொன்னார். இல்லை இல்லை, நீ கொண்டு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிக்கொள் என்று வைத்து அனுப்பி வைத்தேன். அல்லாமல் கொடுப்பதற்கு நான் சேர்த்த வைத்திருந்தேன், ஒன்றுமே வைக்கவில்லையே. லைஃப் தட் பிளஸ் த பீப்புள், ஜனங்களை ஆசீர்வதித்தது. தே ஆர் லிவிங் ஏ காட்லி லைஃப். துன்பத்திலையும் வேதனையிலையும் எத்தனை பாடுகள் வந்தாலும் விசுவாசில் தளராமல் வாழுகின்றார்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் ஒரு முடி கூட கீழே விழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தட் இஸ் எ பியூட்டிஃபுல் திங். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை கொடுப்பேன் என்பதெல்லாம் மண்ணல்ல சகோதரா. மண்ணையா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்? இதற்காக என்னை பின்பற்றதுன்னு சொன்னவரா இந்த அழிந்து போகிற போஜனத்தை கையில் கொடுத்து உங்களை மூட்டை கட்டி கொடுத்து போய் கொடு என்று அவர் சொன்னார்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இயேசுவை போல் அடுத்த அந்த வசனத்திலே வாசி. கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதற்கு பேர் ராபோஜனம் என்று பெயர், அல்லது லாஸ்ட் சப்பர், கடைசி போஜனம். அவருடைய கடைசி போஜனத்திலே எல்லோரும் கூப்பிட்டு விடுகிறார். ஒருவர் சாவதற்கு முன்பாக எல்லோரையும் கூப்பிட்டால், தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டால் எல்லோரும் என்ன எண்ணுவார்கள் உலகத்திலே? ஆஹா, சொத்தை கொடுக்க போகிறார் என்று எண்ணியிருப்பார்கள். இவர் சொத்தை அவர் கொடுத்தார். சீசர்களே, இவ்வளோ காலம் என்னை பின்பற்றினீர்களே, உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் வரும், இந்தவங்க இப்போ ஆளு கொஞ்சம் ஒரு பணப்பை வைத்துக்கொள்ளன்ட்டு அவர் கொடுத்தார். ஒரு முறை தன் சீசர்களுக்கு அவர் சொன்னார், ஊழியத்திற்கு போகும்பொழுது பணப்பையை எடுத்து செல்லாதீர்கள், 2 தடி கொண்டு போகாதீர்கள், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல் கூட இருக்க வேண்டாம், அந்த சொற்பத்தை வைத்து ஊழியம் செய்து வாருங்கள் என்று அவர்கள் ஊழியம் செய்து முடித்து திரும்பி வந்த பொழுது ஒரு முறை உடனே கேட்க மாட்டார். பின்பு ஒரு முறை அவர் கேட்டார், நான் உங்களை பணப்பை இல்லாமல் அனுப்பின பொழுது ஏதாயிலும் தாழ்ச்சி உங்களுக்கு உண்டானதா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஒருவேளை இங்கே உள்ள ஊழியக்காரனா எவனாக இருந்திருப்பான்னு, ஐயோ நாங்கள் பட்டபாடு 3 வேளையாக சாப்பிட்டோம், ஒரு வேளை தானையா சாப்பிட்டோம், என்னென்னமோ பிரியாணி விற்றான், வாங்குவதற்கு காசு கூட எங்களுக்கு இல்லை என்று அவன் புலம்பி இருப்பான். அவர் என்ன சொன்னாலும் தெரியுமா? ஒன்றும் இல்லை ஐயரே, என்ன இல்லை, ஒரு தாழ்ச்சியும் இல்லை. தட்ஸ் எ கிறிஸ்டியன் லைஃப். ஐ லிவ் தட் கிறிஸ்டியன் லைஃப். தட்ஸ் எ பியூட்டிஃபுல். கர்த்தருக்கு செய்கின்ற ஊழியத்தில் நான் பெற்ற பாக்கியம். காசு இல்லை, ஆயிலும் ஒன்றும் குறைவுபடவில்லை. அது எப்படி முடியும்? ஏதோ ரகசியம் இருக்குது என்று சந்தேகப்படுவதும் கேள்வி கேட்டவர்களும் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து ஒரு பக்கம் கோபம் எனக்கு உண்டானது. விசுவாசத்தை குறித்தே ஏபிசிடி தெரியாத ஒரு கோபம் உண்டானது, இன்னொரு பக்கம் பரிதாபம் உண்டானது. they don't have faith. விசுவாசம் இல்லை. சொல்லியும் பார்த்தாகி விட்டது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து போஷிப்பதில்லையா, அதுபோல் தான் என்னையும் போஷித்தார் என்று சொன்னால், இல்லை இல்லை உமக்கு அப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கு கதை கட்டி அதையெல்லாம் பொய்யுரை பேசி மிகைப்படுத்தி, ஐயோ அது போன்ற ஒரு காரியத்தை என் ஆண்டவருக்கு ஏற்பட்ட பெரிய நஷ்டம். என் பரமபிதா போஷித்தாரே, உன் பரமபிதா என்னது தேவைன்னு அறிந்து கொடுத்தாரே, அவருக்கு ஏற்பட்ட அவமானம், அப்படி ஒரு அவமானத்தினால் துடித்து போனேனே அல்லாமல் அந்த ஜனங்களை குறித்து நான் பரிதாபப்படவும் செய்தேன். ஆகவே அவர் அதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னதெல்லாம் ஹிஸ் ஓன் பாடி, ஹிஸ் லைஃப். அன்று அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னார் அல்லவோ, என்னை புசிங்கள், அந்த ஜீவ அப்பம் அதை கொடுத்திருக்க வேண்டும். He separated that life. இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையையும் விண்ணுக்குரிய வாழ்க்கை பிரித்து எடுத்து விட்டார். பூமிக்குரிய இந்த வாழ்க்கையை
அவர் ஒரு மேன்மையாய் அவர் வைத்து அவர் பேசினதே இல்லை, பார்த்தீர்களா? எல்லாம் தருவேன் என்று சொன்னார். இதை குறித்து கவலையே படாதீர்கள், ஐ வில் கிவ் யூ என்று சொன்னாரே. நான் கேட்கிறேன், ஐ லிவ் திஸ் லைஃப் ஃபார் 45 இயர்ஸ், 45 வருடங்கள் வாழ்கிறேன், ஒன்றுக்கும் கவலைப்படுவதே இல்லை. அவர் எப்படி அவர் பதில் தருவார் தெரியுமா? சில சமயங்களில் இந்த அமெரிக்கன் டோர் என்று சொல்வார்கள், பூட்டியே இருக்கும், போய்கொண்டே இருப்போம். கமான் என்று சொன்ன பூட்டி இருக்கேன் என்று நான் போனதில்லை, பக்கத்தில் போனோடு டார் என்று ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். லாஸ்ட் மூமெண்ட் யூ வில் வெயிட் வெதர் ஹி ஹஸ் ஃபெய்த். விசுவாசம் இருக்கிற எத்தனை முறை சோதித்து இருக்கிறார். அதுக்கு நானே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே, திஸ் ஹேப்பன் பிகாஸ் யூ டெஸ்டட் மீ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் ஐ வாண்ட் டு சே, நான் சொல்ல விரும்புகிறேன், ஐ வில் நெவர் டிஸப்பாயிண்ட் யூ. நான் ஏமாந்து போக செய்ய மாட்டேன். ஐ வில் லிவ் இன் ஃபெய்த். ஆபிரகாமை போல் he died in faith. விசுவாசத்திலே மரித்தான். I will die in faith. My faith is very precious. I will keep it out. அதை வைத்து நான் உமக்காகவே நான் வாழ்வேன். ஆகவே அதை இந்த உலக காரியங்களை எப்படி அவர் பிரித்தார்? நான் ஒரு நம்முடைய இந்த மாத பத்திரிகையை கூட முதல் பக்கத்திலே நாம் போட்டிருக்கிறோம். இதற்கு பாருங்கள், முதல் பக்கத்திலே நாம் போட்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமையே கொடுத்துருக்கக்கூடாதா என்று கூட நான் கேட்டேன். அதை குறித்து கொடுக்காமலே வைத்திருந்திருக்கிறார்கள். இம்மைக்குரிய சுகஜீவியத்தை விட எதுவே நல்லது? கிருபையே நல்லது. பவுல் கற்றுக்கொண்ட கிருபையின் ஆச்சரியமே நமக்கு வேண்டும். என்ன ஆச்சரியம் வேண்டும்? கிருபையின் ஆச்சரியமே நமக்கு வேண்டும். குறிப்பாக ஊழியத்தில் அவருக்கு ஏற்பட்ட மாம்சத்தில் ஒரு முள் தந்த வேதனை, துன்பங்கள் ஆகிய இவைகளுக்காக அல்லது இந்த ஜீவனுக்காக தேவனை தேடி வேண்டிக் கொண்ட பவுலுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவெனில், பவுலே, உன் எவ்வித துன்ப பலவீனத்திலும் என் கிருபையன்றோ நீ தேடியிருக்க வேண்டும், ஏனென்றால் என் கிருபை உனக்கு போதும் என்றே கற்றுக் கொடுத்தார். வெளிப்படைந்த பவுல் நிந்தை தரும் அடுத்த வசனத்திலே சொல்வதைத்தான் இங்கே போட்டிருக்கிறோம். நிந்தை தரும் நெருக்கங்கள் நான் தேவனிடம் ஓடி கிருபையை நாடச் செய்யும் தருணம் என கண்டேன். ஆகவே துன்பங்களை சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், எனக்கு ஜெயமாய் கூறினார். இனி என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று ஜெயமாய் அவர் கூறினார், கம்பீரித்தார். ஜீவனை பார்க்கலும் இம்மைக்குரிய சுக துக்கங்களை காட்டிலும் உமது கிருபையே நல்லது, உமது கிருபையே நல்லது என்ற உண்மையை அனுபவித்தார். என்ன செய்தார்? கேட்டுக்கொண்டார் என்று அல்ல, வெரி குட் வெரி குட் என்று கேட்டுக்கொண்டு போவதற்கு எல்லோருக்கும் சரிதான். அனுபவித்தார். அல்லேலூயா. அந்த காலத்தில் நல்ல நல்ல பிரசுத்தவங்கள் எப்படியெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த இதெல்லாம் இன்றும் நான் பொழுது யோசிப்பது உண்டு. என்ன ஒரு பாட்டு, எந்த ஜீவனிலும் அருமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அதுக்கு முடிவே இல்லையாம். அந்தமே இல்லா அன்பின் ஆழம் அதை எண்ணி நான் துதித்திடுவேனே. தெய்வ அன்பை, அந்த கிருபையினுடைய பிரவாகத்தை எப்படி சொன்னார்? அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளக்க முடியாத தெய்வ அன்புன்னு சொன்னாரே, அது எண்ணி நான் என்ன செய்வேன்? அது நல்ல அடிகள்லாம் உண்டு. பாடுங்களேன், இந்த பாடலை பாருங்கள், எப்படியெல்லாம் பாடி அவன் அந்த நாட்களிலேயே பாடி இருந்திருக்கிறான். என்ன 369, எந்த ஜீவனிலும் அருமை. எது விட அருமை? இந்த ஜீவனை காட்டிலும் அருமை. எதை காட்டிலும் அருமை? இந்த ஜீவனை காட்டிலும் உன் கிருபை மேலானது. அதை பார்த்துருக்க வேண்டும் ஐயா. இந்த உலக ஜீவனை அப்படி ஒரு செப்பரேட்டு பண்ணி காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள்? அவரோ ஸ்தோத்திரம் பண்ணி, ஹி வாஸ் ஸ்ட்ராங் தேர், கிருபையிலே பலப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய சரீரத்தை தூக்கி பிடித்து அதை புரோக்கின்றது, அதை உடைத்து வாங்கி புசிங்கள், இதே போலவே நீங்களும் வாழுங்கள் என்று கொடுத்தாரே பாருங்கள். அந்த ஜீவன்
அந்த ஜீவனை பரத்தின் ஜீவனாய் வைத்து இந்த ஜீவனை வைத்து வாழாதீர்கள். இந்த ஜீவனை காட்டிலும் அந்த கிருபையே மேலானது. அதுபோன்ற அற்புதமான அந்த பாடலை என்ன சொல்வார், ஒரு என்ன வாசிக்கிறோம், இகமதில் என் பலன் குறைந்திடினும். வாசிக்கலாம் அது 2வது பகுதி. இகமதில் என் பலன் குறைந்திடினும் அகமதில் உம்பலன் பெருகுவதால். இகமதில் என் பலன் குறைந்திடினும் அகமதில் உம்பலன் பெருகுவதால். கழுனை போல் புது வாலிபம் என்னுள்ளில் கிருபையால் அனுதினம் வளர்ந்திடுதே. கழுகினை போல் புது வாலிபம் என்னுள்ளில் கிருபையால் அனுதினம் வளர்ந்திடுதே. எந்த ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லான்பினாளமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லான்பினாளமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. 3வது, கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றிடினும். கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றிடினும். தேவானின் கிருபையின் ஊற்றெண்ணில் பாய்வதால் சோராது நிறைபலன் ஈந்திடுவேன். தேவானின் கிருபையின் ஊற்றெண்ணில் பாய்வதால் சோராது நிறைபலன் ஈந்திடுவேன். எந்த ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லான்பினாளமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லான்பினாளமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. சந்தோஷமுடன் தூதி சாற்றிடுவேன் சந்ததம் நல்கிடும் நன்மைகளுக்காய். சந்தோஷ அவருடைய நன்மையை எப்படி பாருங்கள், சந்ததம் சந்ததமாய் நல்கிடும் நன்மைக்காய். இந்த ஜீவன் இந்த கிருபை ஜீவனை காட்டிலும் மாபெரும் கிருபை பெற்றேனே, அது எங்கே போகிறதாம்? சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் அந்த நன்மையை கொட்டி வைத்து விட்டீரே. அதனால் அந்த கிருபை எப்படி நான் பாடுகிறேன்? சந்தோஷத்தோடு பாடுகிறேன். சந்தோஷமுடன் தூதி சாற்றிடுவேன் சந்ததம் நல்கிடும் நன்மைகளுக்காய். நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாட்களும் போதுமோ நானிலத்தில். நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாட்களும் போதுமோ நானிலத்தில். எந்த ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லான்பினாளமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லான்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபையை கொண்டாடி தகப்பனே, நீரும் அந்த கிருபையை கொண்டாடி உங்களுடைய ராபோஜனத்திலே கர்த்தருடைய பந்தியிலே எங்களுக்கு அதை விவரித்து காண்பித்தரே ஸ்தோத்திரம். காட்டி கொடுக்க பண்ணுற நேரமோ அல்ல எந்த துன்ப நேரமோ ஓ கர்த்தாவே, நாங்களோ இந்த ஜீவனை, இந்த உலக ஜீவனை காட்டிலும் உங்களுடைய கிருபையை நான் மேலிருந்து அறிந்து உங்களை சார்ந்து கிருபையை சார்ந்து எல்லாவற்றுக்கும் போதுமான கிருபையை சார்ந்து வாழ உண்மை போல் நொறுங்குண்டு ஜீவிக்க
இந்த உலக வாழ்க்கையில் நொறுங்குண்டு வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும் நம்முடைய ஜீவன் உடையவர்களாய் எல்லோரும் இருக்க உதவி செய்தலும் அவருடைய இருதயத்தில் பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட கிருபை தாரும் எங்களை ஆசீர்வதிப்பிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.